ஏசாயா 51ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். சேர்ந்து வாசிக்கலாமா? எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்தீங்களா? ஓகே, கம் ஆன் ஆல் டுகெதர். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க அன்போடு கேட்கிறேன். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன். ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமை நோக்கி பாருங்கள். கவனிங்க, இது நல்ல ஒரு ஆண்கள் கொடுகை. மிக தெளிவான காரியங்களை சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். என்னை கவனிங்க. பாஸ்டர் சொன்னது போல குடும்ப தலைவர்கள் இருக்கீங்க, நல்ல வாலிபர்கள் இருக்கீங்க, வருங்கால குடும்ப தலைவர்களும் வாலிபர்கள் இருக்கிறீங்க. கட்டாயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் நோக்கி பார்க்க சொல்கிறார். ஒரு முறை வாசிக்கலாமா? உங்கள் தகப்பனையும் ஆகிய ஆபிரகாமையும் சாராளை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்தேன், ஆசீர்வதித்தேன், பெருக பண்ணினேன். பாஸ்டர் சாட்சி சொன்னாங்கல்ல பாருங்க, தகப்பனை இழந்து அவன் வளர்ந்து புறக்கணிக்கப்பட்டு ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்து ஒண்ணுமில்லாம இருந்து ஆசீர்வதித்து பெருக பண்ணியிருக்கிறார். இந்த பிரசங்கத்தினுடைய சாட்சி அதுல இருந்தது. அழைத்தார், ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். அழகா சொன்னாங்க. தனிமையா இருந்தேன், அழைத்தார், வீடு வாசலை கத்தர் கொடுத்தார், மனைவியை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், வாகனங்களை கொடுத்தார். அவங்க சாட்சியினுடைய சாராம்சம் 3 தான். அவர் அழைத்தார், அவர் ஆசீர்வதித்தார், அவர் பெருக பண்ணினார். ரைட்? ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட நபருக்கு மாத்திரம் அல்ல தேவன். ரைட்? நல்ல புரிந்து கொள்ளுங்கள், நல்ல புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒருவனாயிருக்கையில் நீங்க இதை 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்ல படிச்சீங்கன்னா அந்த 2ஆம் வசனத்துல அழகா இருக்கும். அதாவது அவங்க அப்பா தான் புறப்பட்ட மாதிரி நமக்கு தெரியும், ஆனா உண்மை அதல்ல. கானானுக்கு புறப்பட்டது அவங்க அப்பா இல்லை. அந்த அந்த வாசிப்பீங்களா? அந்த 2ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 7 verse 2. 2ஆம் அதிகாரத்தை அந்த 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன் சகோதரரே பிதாக்களை கேளுங்கள். பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே, அந்த ஆரான் இருக்கு பார்த்தீங்களா, ஆரான் தான் காரான், 2 ஒன்று தான். ரைட்? போத் ஆர் சேம். காரான் ஊரிலே கவனிங்க, குடியிருப்பதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டில் இருக்கும் போதே மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். விளங்கிச்சா நான் சொல்றது? அந்த ஆரான் காரான் 2 ஒன்று, போத் ஆர் சேம், வேற பேர் கிடையாது, 2 ஒன்று தான். ஆரான்ல வந்த போது அவங்க அப்பா இறந்து போறார். அவங்க அண்ணனுக்கு ஆரான் தான் பேரு. காரான் ஊருக்கு வர்றதுக்கு முந்தி அங்க விக்கிரகத்தை வழிபட்டு அவருடைய ஆத்துக்கு அந்த பக்கம் தகப்பனாகி தேராகோடு விக்கிரகத்தை வழிபட்ட போதே ஆண்டவர் ஒருவனாக இருக்கையில் அவனை அழைத்தார்னு போட்டிருந்து பார்த்தீங்களா? அதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். அதாவது காரானூர்ல குடியிருக்கிறதுக்கு முன்னே மெசொப்பொத்தேமியா நாட்டில் இருக்கும் போதே மகிமை தேவன் அவனுக்கு தரிசனமானார். லிசன் டு மீ. அல்லேலூயா. இப்ப நம்ம செய்திக்கு மடங்கி வரலாம். அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை பெருக பண்ணினேன். பாஸ்டர் இந்த வார்த்தையை சொன்னதுனால நான் ஒரு ஜீவனுள்ள சாட்சியை பகிர்ந்துக்கிட்டு நான் செய்திக்குள்ள போலான்னு நினைக்கிறேன். பாஸ்டர் நீ அழைத்த போது நான் தென் அமெரிக்கா நாட்டில் இருந்தேன். கிட்டத்தட்ட 2 நாட்டுக்கு ஊழியத்திற்கு கர்த்தர் அழைத்தார். ஒன்று ஒரு 10 நாட்கள் மத்திய அமெரிக்க நாட்டில் ஊழியம் செய்தேன். அதுக்கு பிற்பாடு ஒரு 40 நாட்கள் தென் அமெரிக்க நாட்டில் பல இடங்களில் ஊழியம் செய்ய தேவன் கொண்டு போனார். ஆச்சரியமான ஒன்று, அந்த தேசத்தில் பெரிய எழுப்புதல். கவனிங்க, பெரிய பெந்தெக்கோஸ்து எழுப்புதலை நான் அங்கே பார்த்தேன். சில வருடங்களாய் கர்த்தர் என்னை கொண்டு போகிறார். அங்கே நான் எழுப்புதலை பார்த்தேன். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். இந்த சாட்சிக்கு இது பிரயோஜனமா இருக்கும், இந்த செய்திக்கு இது பிரயோஜனமா இருக்கும் நான் நம்புறேன். கவனிங்க, நான் ஒரு பெரிய கன்வென்ஷன்ல ஒரு 3 கன்வென்ஷன்ல நான் கலந்து கொண்டேன். ஒரு கன்வென்ஷன்ல 75,000 பேரை பார்த்தேன், ஒரு கன்வென்ஷன்ல 40-45,000 பேரை பார்த்தேன், ஒரு கன்வென்ஷன்ல 30,000 பேர்கிட்ட பார்த்தேன். நிறைய திருச்சபைகளை நான் விசிட் பண்ணேன். எல்லா சபைகளிலும் எழுப்புதல். இன்றைக்கு 3000க்கு அதிகமான திருச்சபைகள் அங்க இருக்கு. மோர் தென் 3,000 சம்திங் சர்ச்சஸ், பக்கா பென்டிகாஸ்டல் சர்ச்சஸ். ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முந்தி அல்லது 40 வருஷத்துக்கு முந்தி கேரளாவில் கன்னியாகுமரியில் பார்த்த பெந்தெக்கோஸ்தை நாங்க பார்த்தேன். ஹலோ, என்னை கவனிக்கிறீங்களா? என்னை கவனிக்க அன்போடு கேட்கிற வித்தியாசமான தேசம், வித்தியாசமான கலாச்சாரம். லிசன் லிசன் லிசன். 75,000 ஜனங்கள் ஒரு கன்வென்ஷன்ல கூடி இருக்காங்க. புதுசா இவங்க புது விசுவாசி, இவங்க புதுசவன் எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? ஒரு பெண் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு ஜுவல்ஸ் போட்டிருந்தா உடனே கண்டுபிடிச்சலாம் புதுசுன்னு. அந்த 75,000 ஜனங்கள் நகை போடல, லிப்ஸ்டிக் போடல, ஜீன்ஸ் பேண்ட் போடல,
டிஷர்ட் போடல, முடிய வெட்டல, ரொம்ப ஐப்ரூ பண்ணல, வித்தியாசமா பார்த்தேன். நான் சின்ன வயசுல கேரளாவில் பார்த்ததை கன்னியாகுமரியில் பார்த்தேன். அந்த பெந்தகோஸ் புரட்சியை, பெந்தகோஸ் எழுப்புதலே இந்த நாட்டில் நான் பார்த்தேன். இதுக்கு காரணமான ஒரு தெய்வ மனிதன். நெட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எடுத்தா முடிஞ்சா இருக்கும். யாரும் எடுக்கலாமா ஃபாஸ்டா? ஆன்லைன் இருக்கா? இல்லையோ? ஓகே, நோ ப்ராப்ளம். ஆமாம், பெரு அப்படின்னு போட்டு பெருன்னு அடித்து எம்எம்எம் சர்ச்சுன்னு போட்டு ருடால்ஃபோன் எடுங்க, வருதான்னு பாருங்களேன். ருடால்ஃபோன் பாருங்க, ருடால்ஃபோ கன்சோலன்ஸ் வருதான்னு பாருங்க. பெரு எம்எம்எம்னு போட்டு முடிஞ்சா எடுத்து பாருங்க. எல்லாம் ட்ரை, அந்த ஒரு ஃபோட்டோ வந்தால் கொடுங்க. ஒரு வயதான மனுஷன் இருப்பார். ஓகே, லிசன் டு மீ. செய்திக்காக அந்த சாட்சி சொல்லிட்டு உள்ள வரேன், கவனிங்க. இப்போ நான் பார்த்தேன், பயங்கர எழுப்புதல், பயங்கர எழுப்புதல். அது ஒரு கத்தோலிக்க நாடு, அது ஒரு கத்தோலிக்க நாடு. நம்ம அமெரிக்கான்னு பெயர் கட்டோன்னே பணக்கார நாடுன்னு நினச்சிடக்கூடாது. ரொம்ப பின்தங்கின நாடுகள். நான் சில நாடுகளுக்கு போயிருக்கிறேன், கொலம்பியா போயிருக்கிறேன், பனாமா போயிருக்கிறேன், சில தென் அமெரிக்க நாடுகளுக்கு நான் சந்தித்திருக்கிறேன். அமெரிக்கான்னு கேள்விப்பட்டு நம்ம பெரிய பணக்காரங்க நினச்சிக்கூடாது. யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா ஒரு பணக்கார நாடு, கனடா கொஞ்சம் பரவாயில்ல, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா கண்டம் பரவாயில்ல. நான் சொல்கிற எல்லாமே தென் அமெரிக்கா எல்லாமே பாவர்ட்டி, கஷ்டப்பட்டவங்க தான், ஏழைகள் தான். சரியா? அது ஒரு கத்தோலிக்க நாடு, 100% கத்தோலிக்க நாடு. அங்கே எப்படி எழுப்புதல் வந்தது அப்படின்னா, அந்த பரிசுத்தவான் இப்போ இருக்கிறார், 95 வயசு. ஆமாம், அவருக்கு 92 வயது. நான் அவரை சந்தித்தேன், அவர் வீட்டுக்கு போனேன், அவரோட முழங்கால் பிடிட்டு அவரோடு ஜெபிச்சேன். தோத்துறோம். அந்த மனுஷன் யார் அப்படின்னா, கவனிங்க, அந்த மனுஷன் யாருன்னா அந்த நாட்டுக்காரர் அல்ல. அவர் சென்ட்ரல் அமெரிக்கா, மத்திய அமெரிக்காவை சார்ந்த கியூபாவை சார்ந்தவர். 42 வருஷத்துக்கு முந்தி அப்படின்னா 43 வருஷத்துல அவர் அங்கே 18 வயதுல ஊழியத்துக்கு கர்த்தர் அழைக்கிறார். அது ஒரு கம்யூனிஸ்ட் தேசம். இன்று வரையிலும் கியூபா கம்யூனிஸ்ட் தேசம், பயங்கரமான கம்யூனிஸ்ட். கிறிஸ்தவத்தை இங்கு அறிவிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் பல முறை சிறைச்சாலை போகிறார். சுவிசேஷத்துக்கு உள்ள போடுறாங்க. ஆமா, அப்படியே வளர்ந்துட்டு வரத்துக்கு உள்ள போடுறாங்க, வெளியே வரார். இப்படிலாம் சம்பவம் நடக்குது. இனி கவனமா கேளுங்க. ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. உங்களை அழைத்த நோக்கம் உண்டு. நீங்கள் விசுவாசிகளாக இருக்கலாம், பகுதி நேர ஊழியம் செய்யலாம், சபையில சில பொறுப்புகளை தந்திருக்கலாம். ஒவ்வொரு மேலும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேலும் the God of purpose, ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் திட்டமான ஒரு எண்ணத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். ஓகே, இவர் என்ன பண்ணாங்க தெரியுமா? இவரால் பயங்கர எழுப்புதல். ஆளு நல்ல வாட்டச்சாட்டமா இருப்பார். இப்ப நல்ல வயசாயிடுச்சு. அவர் வீல் சேர்ல தான் உட்கார்ந்து இருக்கிறார், பழுத்த பழமா இருக்கிறார். ஒரே மனுஷன் ஒருவராயிருக்கையில் அவனை அழைத்தேன், அவனை ஆசீர்வதித்தேன், பெருக பண்ணு சொன்னார். பார்த்தீங்களா? அதை அந்த தேசத்துல பார்த்தேன். பாஸ்டர் சொன்னதுனால அந்த சாட்சி சொல்லணும்னு நான் பாரப்படுறேன். நானே ஊழியத்துக்கு 38 வருஷம் ஆச்சு, 36 வருஷம் ஆச்சு. வேதாம கல்லூரி முடிச்சு அதுக்கு முந்தி 2 வருஷம் ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்து 38 வருடங்கள் ஆகிறது. இது ஒரு 43 வருஷத்துக்கு முந்தி நடந்த சம்பவம் தான். இன்னைக்கு கவனிக்க அன்போடு கேட்கிறேன். இவரை தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. 6 வருஷம் ஜெயிலில் போடுறாங்க சுவிசேஷம் அறிவிச்சதுக்காக. இன்னைக்கு வரைக்கும் கியூபா அப்படிதான் இருக்குது. நடந்த சம்பவம் தெரியுமா? 3 வருஷத்துக்கு மேல அவரை ஜெயிலில் வைக்க முடியல. அந்த ஜெயில ஒரு பெந்தகோஸ் ஜெயிலா மாத்தினார். கைதிகள் கூடி ஜெபம் பண்றாங்க, அதிகாரிகள் கூடி ஜெபம் பண்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனா தோத்துறோம். அந்த ஜெயில் முழுவதும் ஆராதனை. அவங்களுக்கு பெரிய தலைவலி ஆகி போச்சு, அவங்களுக்கு புத்திமுட்டு ஆகி போச்சு. இவனை உள்ள வைக்க முடியாது போல தெரியுதே. ஒரு பெரிய மேடையில நிறுத்தி சட்டம் செய்தியில போட்டு எப்ப பார்த்தாலும் இவருடைய செய்தி வந்துகிட்டே இருக்கும். டிவியில ஒரு செய்தி வரும், ருடால்ஃபோ கன்சோலன்ஸ், ருடால்ஃபோன்னு வரும். கவனிங்க, இவரை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய கிரவுண்ட்ல நிறுத்தி அறிவிப்பு கொடுத்து 3-4 சைட்ல மிஷின் கண்ணை நிறுத்தி ஷூட் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அப்பதான் அந்த கிறிஸ்தவங்களுக்கு அறிவு வரும், இவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. இவர் கேட்டார், நம்ம நாட்டு சட்டத்தின்படி எனக்கு மரண தண்டனை ஆனால் கடைசியா நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு தரணும், பேசுறதுக்கு. அவர் சொன்னார், சரி வாய்ப்பு தரலாம். என்ன செய்ய போற? நான் பேசணும். எவ்வளவு நேரம் பேசணும்? ஒரு 10 நிமிஷம் பேசணும், கரெக்டா முடிச்சிடணும்னாங்க. இவர் ஆவியில நிரம்பி பேச ஆரம்பிச்சார். பாருங்க, 3 பேருக்கும் கண்ணை தூக்க முடியல. அம்மா ஐயா, அருமையான டியர் பிரதர், அல்ல ஒலிபெருக்கில் கவனிக்கிற, தூரத்திலிருந்து கவனிக்கிற உங்களுக்கு நான் பேசுறேன். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். லிசன். ஹல்லேலூயா. சாதாரணமாய் நடந்ததில்லை, எங்கேயோ புத்தகத்துல படிச்சதை சொல்லல, நேரடியா போய் பார்த்த சரித்திரத்தை நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நேரடியா பார்த்த அந்த அப்பச்சனை பத்தி நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஹலோ, மிஷின் கண்ணை தூக்க முடியல, கை அப்படி ஒட்டிடுச்சு, டைம் முடிஞ்சிடுச்சு. மணிக்கூர் பேசினார். அந்த கூட்டத்தில் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த தேசத்துக்கு தலைவலியா மாறி போச்சு. சாட்சியை நான் சுருக்கமா சொல்லிட்டு இருக்கேன். உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? இவர் அந்த ஊர்ல வச்சா இவன் நாட்டை கெடுத்துருவான், இவனை நாடு கடத்தணும்னு திட்டமிட்டார்கள். தகப்பன் பெரிய கோடிக்கு அதிபதி, ஒரு நாள் பல லட்சம் வருமானமா.
அப்பா, அம்மா, மனைவி, 3 பிள்ளைகள். அவருக்கு அப்போ 3 பிள்ளைகள் இருந்தது. நாடு கடத்தினார்கள். அவங்க ட்ரை ஷூட் பண்ணாங்க, இவன் எங்க நாடு கடத்தலாம். 2-3 மணி நேரம் தாண்டி பெருன்னு ஒரு நாடு இருக்கு, அது மத்திய அமெரிக்கா, கியூபா, தென் அமெரிக்காவுக்கு அனுப்பிடுவோம். அதுதான் ஒரு கிறிஸ்தவ நாடுன்னு சொல்லி திட்டமிட்டு நாடு கடத்த திட்டமிட்டார்கள். போட்ட துணி 5 பைசா கையில கிடையாது. பெண்களுக்கு மாத்திரம் தேவைக்காக ஒரு ஹேண்ட்பேக், இவ்வளவுதான். யார் கையிலையும் பணம் கிடையாது. 42 வருடங்களுக்கு முன்பதாக அந்த தேவ மனிதனை நாடு கடத்துறார்கள். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். பெரு நாட்டில் கொண்டு விட்டுட்டு இப்பதான் கொஞ்சம் ஏர்போர்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு. நான் 2 வருஷத்துக்கு முந்திலாம் அங்கே போகும்போதெல்லாம் ஏர்போர்ட் சரியில்லை. ஒரு ட்ராண்ட்ரா ஏர்போர்ட் மாதிரி கூட இருக்காது, ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லீமா. இன்னைக்கு தான் இந்த முறை தான் நான் பார்த்தேன், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்போ 40 வருஷத்துக்கு முந்தைய ஏர்போர்ட் எப்படி இருந்திருக்கும்? அவரை கடத்தி விட்டுட்டு பாஸ்போர்ட்டை கிழிச்சு விட்டுட்டு தும்ப கிழிச்சு குப்பை தொட்டில போட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. நைட் ராத்திரி 9 மணி. எங்க போறோம்னு தெரியல, எங்க தங்கணும்னு தெரியல, எங்க சாப்பிட போறேன்னு தெரியல. பரிதாபமா இருக்கிறாங்க. ஒரே ஒரு பழைய ஒரு கார் அங்க நிற்குது, ஒரு மாருதி கார் மாதிரி ஒரு பழைய கார் இருக்கு. ரொம்ப வறுமை நாட்கள். கவனிங்க, இன்னைக்கே பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஆட்டோ ஓடிட்டு இருக்குது, பஜாஜ் ஆட்டோ, டாக்ஸிங்கிறாங்க, பஜாஜ் ஆட்டோ ஓடிட்டு இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா டிவிஎஸ் ஆட்டோ ஓடிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல உள்ள பைக்லாம் அங்க ஓடிட்டு இருக்கு. சாதாரண மக்கள் சைக்கிள்ல போவாங்க. ஒரு ஏழை நாடு அது. ராத்திரி 9 மணி. அவங்க அப்பா மெல்ல கேட்கிறானா, மக்களை இன்னைக்கு எங்க தங்க போறோம்? பிளாட்ஃபார்ம்லையா? எங்க தங்க போறோம்? எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. பல லட்சங்கள் வருமானம் உள்ள, தினந்தோறும் ஆசீர்வாதமாய் செல்வ செழிப்பாய் வாழ்ந்த ஒரு தேவ மனிதனுடைய குடும்பம் நீங்க நடுத்தெருவில் நிற்குது. யோசிச்சு பாருங்க. சில நேரம் நீங்க அப்படித்தானே யோசித்தீங்க, என் குடும்பத்தில் பிரச்சனை எப்படி இருக்குது, எங்களை நேசிக்கிறது யார் இருக்கா? செய்தி உங்களுக்கு நேராக வருகிறது. தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார். ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து நான் அவனை பெருக பண்ணினேன். கவனிங்க, இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பழைய கார்ல இருந்து ஒருத்தன் இறங்கி வரான். அவன் வந்து கேட்கிறான், நீ ருடால்ஃபோ தானே உன் பேரு, நீ ஒரு செலிபிரிட்டியில, நான் உன்னை டிவியில் ரொம்ப பார்த்துருக்கேன், நீ வந்து மத்திய அமெரிக்கா கியூபாவை சார்ந்தவன், நீ எப்படி இங்க வந்த? அவர் உடனே சொன்னாரு, நான் ஏசுநாதரை பிரசங்கம் பண்ணேன், அதனால குடும்பமா கடத்திட்டாங்க, இங்க கொண்டு விட்டுருக்காங்க. ஏன்னா எஸ் குட் ஃபைன், அந்த போட்டோ கொடுமா, நல்ல பெருசாக்கு, எஸ் குட் ஃபைன், இவர் தான் இந்த தேவ மனுஷன், ஒண்டர்ஃபுல் மேன் ஆஃப் காட், நீ பெருசா கொடுங்களேன். ஓகே, இவர் தான் அந்த பரிசுத்தவான், ஒரு தேவ மனுஷன். இவரை நாடு கடத்திட்டாங்க. இவரை நாடு கடத்தி அப்பா அம்மா எல்லாத்தையும் நாடு கடத்தி விட்டு போயிட்டாங்க. அவன் வந்து கேட்டான். உடனே அவர் சொன்னாரு, கவனிங்க, உடனே அவன் வந்து சொன்னான், பரவாயில்ல நீ ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணு, நான் வரேன். அவன் போனான். வெளியில போய் ஒரு கார் எடுத்துட்டு வந்தான். அப்பா அம்மா ஒரு கார்ல ஏத்தினான், இவங்கள மனைவி பிள்ளைகளை ஒரு கார்ல ஏத்திட்டான். கூட்டிட்டு போய் லீமாங்கிற ஒரு சிட்டியில ஒரு வீட்டில் கொண்டு விட்டான். நிறைய அறைகள் இருக்குது. என் வீடு, கை நிறைய கெட்டா பணம் கொடுத்தான். கவனிங்க, நல்ல செலவு பண்ணிக்க, கவலைப்படாத, 3 மாசம் கழிச்சு நான் வரேன்னு போயிட்டான். சாப்பிட்டு ட்ரெஸ் பண்ண. நம்ம ஊர் மாதிரி இல்லை. நம்ம ஊர்ல 1652 லாங்குவேஜ் இருக்கு இந்தியாவில். ஆமா, 1652 லாங்குவேஜஸ் இன் இந்தியா. அங்கெல்லாம் அப்படி கிடையாது. காமன் லாங்குவேஜ், 1 or 2 கொலிக்கல் லாங்குவேஜ், ஆல் ஸ்பானிஷ், இங்கிலீஷே கிடையாது. நம்ம தான் ஆங்கிலம் தான் பெருசு நினைக்கிறோம் உலகத்தில். ஆங்கிலங்கள்ல பெருசு, உலகத்தில் ஸ்பானிஷ் தான் பெருசு. யூஎஸ்ஏல வாழ்ற அனைவருக்கு நிறைய பாஸ்டர்ஸ் பார்க்குறேன், யூஎஸ்ஏலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல, ஸ்பானிஷில் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கண்ட்ரி ஃபுல்லாகவே வெனின்சுலா, பிரேசில், சிலி, பனாமா, எங்கே போனாலும் ஸ்பானிஷ் தான். அதனால இவருக்கு ஸ்பானிய மொழியும் தெரியுமா? ஊழியம் செய்ய ஆரம்பிச்சார். வீடு இருக்கு, கரண்ட் இருக்கு, தண்ணி இருக்கு, வசதி இருக்கு, சாப்பாடு இருக்கு, ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். இவருக்குள்ள ஒரு எண்ணம், நான் ஒரு அனாதையா நாடு கடத்தப்பட்டேன், ஆனா எனக்கு இப்ப எல்லாம் இருக்குது, இவன் யாரு, எதுக்கு எனக்கு செய்யணும் அப்படின்னு அடுத்த நாள்ல இருந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். அங்க பெரிய அளவுல பெந்தகோஸ் வாசனை அப்ப இல்ல, முழு கத்தோலிக்க தேசம், பெரிய அளவுல பெந்தகோஸ் வாசனை இல்லை. இவர் தான் முதல் துண்டு பிரதி கொடுத்தவர், இவர் தான் முதல் திருப்பிரசங்கம் பண்ணவர், இவர் தான் முதல் கரஸ்மாட்டி கொண்டு வந்தவர். எல்லாமே இந்த தேவ மனுஷன் தான். என்னை ரொம்ப நேசிப்பார். என் பேரை சொல்லி தான் அப்படி மனைவி எல்லாம் என்னை கூப்பிடுவாங்க. ஆண்டவர் நல்லவர். ஓகே, கம் ஆன், லிசன் டு மீ. கவனிங்க, 3 மாசம் அப்படி ஓடிட்டு திருவா பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். திருவா பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். ஓகே, அல்லேலூயா. திருவா ஒரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். வாழ்க்கை மாறிச்சு. 3 மாசம் கழிச்சு கரெக்டா அவன் வாரான். தூரத்தில் அப்படி பார்க்கிறார். அவன் இங்கிருந்து வாரான். நன்றி சொல்லணுங்கிற ஆசையில கிட்ட போகும்போது அவன் கையில வித்தியாசமான ஒன்றை பார்த்தார். கிட்ட வந்தார், கட்டி பிடிச்சார். நம்ம ஒரு மாதிரி இல்லை, ஹக் பண்ணி எல்லாரும் நல்ல சந்தோஷமா கட்டி பிடிச்சு முத்தமிடுவார்கள். முத்தமிட்டு இவர் நன்றி சொல்லுகிறார். ஆனால் அதையே அந்த நாட்டில் நாடு கடத்தப்பட்டு உதவி செய்து எல்லாம் சொல்லிட்டு அவன் சொன்னா, அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியர்களை பார்க்கவே முடியாது, இந்தியர்களை பார்க்க முடியாது, சீனர்களை பார்க்கலாம், ஜப்பானியர்களை பார்க்கலாம். அவங்க தொழிலுக்காக வந்திருக்காங்க. அது ஒரு முழுக்க கத்தோலிக்க நாடு.
அவன் கையில இருந்தது என்ன தெரியுமா? அவன் கையில இருந்தது ஒரு குரான். அவன் ஏதோ பிசினஸ் பண்ண டர்க்கில இருந்தோ எங்க இருந்தோ வந்த ஒரு இஸ்லாமியன். அவன் பார்த்தான், இவன் இவ்வளவு பெரிய செலிபிரிட்டி, இவ்வளவு பெரிய ஆள், இவரை நான் முஸ்லீமா கன்வெர்ட் பண்ணிட்டு நான் பெரிய ஆளாக நினைச்சான். அவன் எவ்வளவு நாள் கழித்து அங்க வந்து தங்கி இருந்திருக்கிறான். அங்கே இஸ்லாமியர்கள் பள்ளிவாசல எதையுமே பார்க்க முடியாது. எங்க முக்கு பாத்தீங்கன்னா பெரிய அந்த அந்த காலத்துல கட்ட ஸ்பானிஷ் காலனி, அதுல கட்டப்பட்ட பெரிய பெரிய கத்தோலிக்க திருச்சபைகள் தான் இருக்கும். அங்க இஸ்லாமியர்களை பார்க்கவே முடியாது. இவன் அப்படி நினைச்சான். ஆனா அவர் சொல்லிட்டாரு, நீ செய்த எல்லா உதவிக்கு நன்றி, பரிசுத்த வேதாகமம் தான் சத்தியம், கிழக்க உதிக்க சூரியன் மேற்க உதிச்சாலும் மாற்றம் இல்லை, இயேசுதான் மெய்யான தெய்வம். ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் வந்துச்சு. அவன் வாக்குவாதம் முத்திட்டு, கிறிஸ்தவ தேசம், இவன் எதையும் ஆர்கியூ பண்ண முடியாது. இவன் உடனே வீட்டை விட்டு வெளியே காலி பண்ணிட்டான். வீடை பூட்டி தெருவில் வந்து நின்றுட்டாங்க. கவனிங்க, சில நேரம் நமக்கு நிற்கதியா ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியும். உங்க மேல ஒரு தேவன் அழைப்பை வைத்திருக்கிறார், உங்க மேல ஒரு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், கவனித்துக் கொள்ளுங்கள். ஓகே ஓகே லிசன். இப்போ அவர் ஜோம் பண்ணியிருக்காரு. என்ன ஜோம் பண்ணியிருக்காரு? என் நாட்டுக்கு நான் போக முடியாது, ஒன்று என்ன ஆஸ்திரேலியா கொண்டு போங்க, அல்லாட்டா இங்க எனக்கு அடைச்சி போட்டிருக்கிற ஒரு சினிமா தியேட்டர் தாங்க நான் ஊழியம் செய்யணும். அது அந்த விசுவாசம் பாருங்க, இவ்வளவு பெருசு பாருங்க. இன்னைக்கு கவனிக்க அன்போடு கேட்கிறேன். இப்போ தெருவில் தூக்கி போட்டானா அவன் அடைச்சிட்டு போயிட்டான், எல்லாரும் தூக்கி எரிஞ்சிட்டு வீட்டை அடைச்சிட்டு போயிட்டான். இவர் அந்த அந்த பெரு தேசத்திலே கேபிட்டல் ஆஃப் லீமாவில் ஒரு அடைத்து போட்டிருக்கிற சினிமா தியேட்டர் அந்த ஓனர்கிட்ட போய் கேட்கிறார், நான் ஒரு ஃபாதரி, இங்க ஒரு ஜெபம் நடத்தலாமா, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? அவர் சொன்னா, நான் விற்கிறதுக்கு தான் போட்டிருக்கிறேன், வாடகை வேண்டாம், கிளீன் பண்ணி நடத்திக்க, நான் சேல் பண்ணும்போது நீ காலி பண்ணிடணும், அல்லாட்டா நீ வாங்கிக்க. ஓகேனார். 3 மாசத்துல 500 விசுவாசிகள். சந்தோஷமா இல்லையே சொல்லுங்களேன். ஷார்ட்டா சொல்றேன், அந்த தேட்டரை விலைக்கு வாங்கிட்டார். ஒரு தேட்டரை விலைக்கு வாங்குறாரு நினைக்கிறீங்க? அந்த பரிசுத்தவான் 40 தேட்டரை விலைக்கு வாங்கினார். ஆமீன் சொல்லுங்களேன். 40 தேட்டரை விலைக்கு வாங்கினார். நான் 2023 அந்த சபைக்கு நான் போயிருந்த போது ஒரு திங்கக்கிழமை நீங்க பிரசங்கம் பண்ண வச்சாங்க. 2000 பேர் இருப்பாங்க அந்த திருச்சபையில். அப்போ நான் போயிருந்த போது 2000 பேர் இருந்திருப்பாங்க. இந்த இந்திய தேச கீதம் பாடி அவ்வளவு பேர் கையில இந்தியன் பிளாக் வச்சு வரவேற்று என்னைய பிரசங்கம் பண்ண வச்சாங்க. நான் முடிச்சுட்டு மெல்ல கேட்டேன், அங்க உள்ள ஊழியக்கார்ட்ட கேட்டேன், இப்போ அந்த சபையில எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு. 20,000 பேர் இருப்பாங்கன்னாங்க. இந்த முறை போயிருந்த போது இந்த பேர் தம்பி எடுத்து பாருங்க தம்பி, எம்எம் 2026 எம்எம்எம் கன்வென்ஷன் பெரு அப்படின்னு எடுங்க. 2026 எம்எம்எம் பெரு கன்வென்ஷன் எடுங்க. ஓகே லிசன் டு மீ. இப்போ கவனிங்க, தோத்துறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஒரே ஒரு மனிதன் அந்த தேசத்தையே தாக்கத்தை உண்டு பண்ணிட்டார். 42 வருஷம். 42 வருஷத்துல இப்ப கேட்டேன், ஆபீஸ்ல போய் கேட்டேன், எவ்வளவு சபை இருக்குது? 3000க்கு அதிகமான சபைகள். எவ்வளவு ஊழியக்காரர் இருக்காங்க? 3000க்கு அதிகமான ஊழியக்காரர். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு நாளாச்சு? கர்த்தர் உங்களை கொண்டு செய்த காரியம் என்ன? உங்கள் தலைமுறைக்கு தேவன் செய்த காரியம் என்ன? ஆண்டவருக்காக என்ன சாதித்திருக்கிறீர்கள்? Glory be to God. இன்னைக்கு அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஆர்கனைசேஷன் எழுதி வச்சுட்டு எனக்கு முடியலன்னு வீட்டில் ரெஸ்ட்ல எடுத்துட்டு இருக்கிறார். வீல் சேர்ல அவர் கூட்டிட்டு வந்தாங்க. மேடையில் ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சி என்ன அவர் முத்தமிட்டு அவர் முன்பாக முழங்கால் பிடிட்டு கையெடுத்து நான் முத்துனேன். எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி அவரை பார்த்தது. அவரை பார்த்தோன்னே ஜனங்கள் ஆரவாரம் பண்ணினார்கள். எனக்கு ஒரு சந்தேகம், இந்த முறை நான் போயிருந்த போது வடக்கு பெரு தெற்கு பெருன்னு விமானத்தில் பல இடங்களுக்கு நீ ஊழியத்தை கூட்டிட்டு போனாங்க. நான் கேட்டேன், எங்க பார்த்தாலும் திருச்சபைகள், எங்க பார்த்தாலும் ஊழியங்கள், எப்படின்னு நான் கேட்டேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, அவர் சபையை விசுவாசியாய் மாற்றினார், விசுவாசிகளை சீசராய் மாற்றினார், அவ்வளவு சீசர்களையும் ஊழியக்காரராய் மாற்றிட்டார். அந்த தலைமை சபையிலிருந்து பிரிந்து போன ஊழியர்கள் தான் இந்த தேசத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சேட்டலைட் டிவி, பெத்தேல் டிவி 24 hours ஓடிட்டு இருக்குது. ரேடியோ எஃப்எம் 24 hours ஓடிட்டு இருக்கு. எந்த விசுவாசி கார்ல ஏறினாலும் அங்க ஓடிட்டு இருக்கும், எஃப்எம் ஓடிட்டு இருக்கும். அணைக்கவே மாட்டாங்க. அடிக்கடி விசுவாசிகளை கூட்டு போவாங்க கார்ல. யார் கார்ல ஏறினாலும் அந்த எஃப்எம் ஓடிட்டு இருக்கிறோம். ஒரு விசுவாசி கடைக்கு போனா அந்த கடையில போனா பெத்தேல் டிவி ஓடிட்டு இருக்கும். அது மாத்திரமல்ல, ஸ்கூல் ஆரம்பித்தார். சின்ன பிள்ளைகளுக்கே சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லி அவர் ஸ்கூல் ஆரம்பிச்சார். 17 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கிறார். இன்டர்நேஷனல் ஏலிம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கிறார். ஒரு ஸ்கூலுக்கு நீ கூட்டிட்டு போயிருந்தாங்க 2 வருஷத்துக்கு முந்தி. ஒரு 100-200 பிள்ளைகள் எங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. இது மாதிரி கார்பெட் போட்டு 2 சைடுல நின்று வரவேற்றாங்க. கையில தேசிய கொடி வச்சு எப்படி வரவேற்றாங்க தெரியுமா? முழு பைபிளை கையில வச்சு எங்களை வரவேற்றாங்க. சப்ஜெக்ட் எங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் பைபிள் சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனா பாடத்துல ஃபெயில். கவனிக்க அன்போடு கேட்கிறேன், ஆண்டவர் நல்லவர். ஓகே, அந்த கன்வென்ஷன் கிரௌட் எடுங்க. அந்த கன்வென்ஷன் கிரௌட் எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட எறும்பு கூட்டம் மாதிரி இருக்குது. அந்த கன்வென்ஷன் கிரவுண்டுக்குள்ள எங்களை எதில் கூட்டிட்டு போனாங்கன்னு அந்த கன்வென்ஷன் நான் இருந்தேன். இந்த பேட்டரி கார்ல கூட்டிட்டு போவாங்க.
நடக்க முடியாது. அவ்வளவு பெரிய கூட்டம், பெரிய ஒரு தாக்கம். ஒரு மனுஷன், உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்காக நான் இதை சொல்லுகிறேன். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவர் நல்லவர். Glory be to God. Hallelujah. அந்த தேசத்தை கொண்டுதான் அநேக தேசத்துக்கு மிஷனரிகளை கர்த்தர் அனுப்ப ஆரம்பித்தார். Hallelujah. ஒரு பிள்ளையை பார்த்தேன், ஆங்கிலமே பேச மாட்டாங்க. ஒரு தங்கச்சி வந்து என்கிட்ட ஆங்கிலத்தில் பேசினா. அவர் சொன்ன, நான் ஐ லேர்ன் இன் இங்கிலீஷ். நான் சொன்னேன், வை? உன் தேசத்தில் ஆங்கிலமே கிடையாது, ஏன் நீ ஆங்கிலம் படிக்கிற? சொன்னா, நான் இந்தியாவுக்கு மிஷனரியாக வர விரும்புகிறேன். ஆமென். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்னுடைய பிஸ்னஸ் கார்டை கெடுத்து அவ கையில் கொடுத்துட்டு, எங்கள் ஊரில் பெரிய ரூபா இதுதான், ஒரு 500 ரூபாய் கொடுத்து உன் பைபிளில் வச்சுக்க, உனக்கு என்னைக்கு இந்தியா வரணும்னு தோணுதோ தொடர்புகள், நான் ஊழிய செய்ய உனக்கு வழியை உண்டாக்குகிறேன். அந்த தேசத்தில் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து புறப்பட்டு போய் இப்போ அந்த தேசம் மட்டும் இல்லை, பல தேசத்துக்கு மிஷனரிகள் போயிருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் ஒருவனை அழைத்தார், ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். ஓகே, இங்க இந்த செய்திக்குள்ள வரலாம். ஓகே, முயற்சிக்கு நன்றி, விட்டுருங்க. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை வாசிங்கள். செய்திக்குள் போகலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை வாசிங்கள். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். வாசிங்க, ஒரு முறை கூட வாசிங்க. நான் உன்னை 16 மறுபடியும் வாசிங்க. அகைன் 6:16. 16, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சோதரன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து 17 கொடுங்க. நான் உன்னை ஆசீர்வதித்து வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணும் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஒருவனாயிருக்கும் போது அவனை அழைத்தார், ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். கவனிங்க, நீங்க ஆரம்பத்தில் இந்த வசனத்துல சாராளையும் ஆபிரகாமை நோக்கி பாருங்கள்னு போட்டுட்டு அதுக்கு அடுத்த ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கும் தெரியுமா? அவன் ஒருவனாயிருக்கையில், அப்படித்தான் ஆரம்பிக்கும். நமக்கு நல்ல நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு தேவ மனிதன் ஆபிரகாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? கர்த்தர் ஆசீர்வதித்தது உண்மை. பிள்ளைகளே இல்லாத போதும் சொன்னார், வெளியே வந்து பாரு, நான் வானத்து நட்சத்திரங்களைப் போல இருப்பேங்கிறார். இப்போ ஈசாக்கு இருக்கும் போதும் சொல்றார், நட்சத்திரத்தை போல ஆசீர்வதிப்பேங்கிறார். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நட்சத்திரத்தை பார்க்கலாம், கிட்ட போக முடியாது, நெருங்க முடியாது. நல்ல கவனிங்க, உங்களுடைய சந்ததிகளை சிலர் பார்ப்பார்கள், உங்கள் சந்ததியை நெருங்க முடியாது, உங்கள் சந்ததிகளை தொட முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் தலைமுறைக்கு தொடரும். ஹல்லேலூயா. பாப்பான், அழகா இருக்கேன்னு பாப்பான், வா சூப்பர், கிட்ட வர முடியாது. அதுதான் ஆசீர்வாதம். அநேகர் பார்க்கிற அளவுக்கு உன் சந்ததியை வைப்பார், பார்க்கிற அளவுக்கு சந்ததியை உயர்த்துவார், பார்த்து ரசிப்பான். உன் பிள்ளை பக்கத்தில் வர முடியாது, உன் பிள்ளையை தொட முடியாது. கையடிச்சு ஏற்றடுங்கள் இந்த வார்த்தையை. கம் ஆன், ரிசீவ். அவர் தலைமுறைகளுக்கு தேவன், ஆபிரகாமுக்கு தேவன், ஈசாக்குக்கு தேவன், யாக்கோபுக்கு தேவன். ஹல்லேலூயா. ஆமென். கடற்கரை மணலை போல, வானத்து நட்சத்திரங்களைப் போல நெருங்க முடியாத ஒரு ஆசீர்வாதம். ஆமென். பார்த்து ரசிக்கிற ஆசீர்வாதம். ஆனா கிட்ட கூட அவன் நெருங்க முடியாது, தொட முடியாது, உங்க பக்கத்துல கூட வர முடியாது. அந்த அளவுக்கு உயர்த்தியவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 32,100 சில்லற வசனம் இருக்கு. அதுல தோத்திரம் 8,100க்கு அதிகமான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. பைபிள்ல பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. அதனாலதான் எழுதி இருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆண்டவருக்கு தோத்திரம். பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ எல்லா வாக்குத்தத்தங்களும் நிபந்தனைக்குட்பட்டவைகள். இன்னைக்கு தவறான உபதேசங்கள் நிறைய இருக்கிறது, நம்ம அங்க போக வேண்டாம், இங்க வாங்க. ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் நிபந்தனைக்குட்பட்டவைகள். எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதங்களும், all blessing in all condition, all promises in conditional promises, நிபந்தனைக்குட்பட்டவைகள். இங்கே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஒருவனாய் இருந்தார். தோத்திரம். காரான் ஊர் வர்றதுக்கு முந்தையே மெசொப்பொத்தாமியாவில் இருக்கும் போதே கர்த்தர் தரிசனமானார், அழைத்து ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். இதுக்கு ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் எதிர்பார்த்தது என்ன? ரைட். 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். 22:12 வாசிங்க.
அப்பொழுது அவர், உன் பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்று செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏக சோதரன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால். அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. நீ தேவனுக்கு பயந்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் அழைத்தது உண்மை, ஆசீர்வதிக்கிறது உண்மை, பெருக பண்ணுகிறது உண்மை. அன்பு சகோதரர்களே, கர்த்தர் உங்களை அழைத்தார், ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன், சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா, glory be to God. ஒரு நாள் அவர் கைவிடுகிற தேவனே இல்லை, தலைமுறைகளை அவரை ஆசீர்வதிப்பார். என்னுடைய தகப்பனார் மரித்து 24 வருஷம் ஆச்சு. என்னுடைய தகப்பனார் மரித்தே 24 வருஷம் ஆச்சு. 24 வருஷத்துக்கு முந்தி 55 ஆண்டுகள் ஊழியம் செய்தவர், முழு நேர பெந்தைக்கோஸ்தில் ஊழியம் செய்தவர். பிறப்பில் என் தகப்பன் ஆண்டவர் அறியாத குடும்பத்தை சார்ந்தவர். சரியா? சின்ன வயதில் அபிஷேகத்தை பெற்றார். 23 வயதில் வாலிப நாட்களில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கும் போது தோத்துறோம், சத்தம் கேட்குது. எங்க அப்பா பேரை சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டுருக்கிறார். திரும்பி பார்த்தா யாரையுமே காணல. தோத்துறோம். எங்க அப்பா பேர் ராஜமணி, இது உன் வேலை இல்லை, ஏன் வேலையை செய்யினார். அப்படியே வயல்ல அந்த உழுதுகிட்டு இருந்த அந்த கலப்பையை விட்டுட்டு வந்து ஓனர்கிட்ட சொன்னாங்களாம், ஆண்டவர் நான் ஊழியத்தை அழைக்கிறார். அவர் உனக்கு பைத்தியமானார். சின்ன வயசுல விட்டுட்டு வந்துட்டாங்க. தோத்துறது. என்னுடைய தகப்பனாருக்கு திருமணமானது 8 பிள்ளைகள், 7 சகோதரிகள், நான் கடைசி ஒரு பையன். வறுமையை நான் கண்டவன், வஸ்திரம் இல்லாததை கண்டவன். நான் என்னுடைய அறிவு வர்ற வரைக்கும் நான் புது வஸ்திரம் போட்டு நான் பழகலை. நான் யாருடைய யூனிஃபார்ம் கூட யாரோ போட்ட ட்ரெஸ் தான் நான் போட்டிருக்கேன். நான் வேதாம கல்லூரி படிக்கும் போது கூட 88 இருந்து 90 வரையிலும் பார்த்தீங்கன்னா யாருடைய ட்ரெஸ்ஸை தான் கொண்டு போனேன். வறுமையின் தாண்டவம் எனக்கு தெரியும். ஆனால் அவங்க அதை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. பரிசுத்தவான்கள் என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அதை தான் கடைப்பிடிச்சாங்க. அவங்க வாழ்க்கையில உபதேசத்துக்கு அவங்க தலை குனியவே இல்லை. அல்லேலூயா. சாகர வரையிலும் என் தாயார் அப்படித்தான். தாயார் இப்ப 2 வருஷத்துக்கு முந்தைய இறந்தாங்க. அன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, உலக பரிகாரியை விட கர்த்தர் தான் பெருசு. 2 பேரும் சாகர வரைக்கும் மருந்து எடுத்ததே இல்லை. கிறிஸ்து ஜீவன் சாவு எனக்கு ஆதாகிட்டாங்க. ஆனால் நான் தெய்வீக சுகத்துக்கு நான் தலை வணங்குறேன். கையை உயர்த்தி அலையிலே சொல்லிடலாமா? ஓகே. ஆண்டவர் நல்லவர். கடன் வாங்கினதில்லை, வட்டி எடுத்ததில்லை, டொனேஷன் பிரிச்சதில்லை, போலீஸுக்கு போனதில்லை, கேஸ் போட்டதில்லை. வித்தியாசமான வாழ்க்கை. கஷ்டம் இல்லாம இல்லை, இருந்துச்சு. சாப்பாடு இல்லாம இருந்துச்சு, வஸ்திரம் இல்லாம இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு குறைவும் கர்த்தர் வைக்கல. நான் அந்த ஊழிய பயணத்தை முடிச்சுட்டு வேலைக்கிழமை தான் வந்தேன். வேலைக்கிழமை வரும்போது பெங்களூர்ல இருந்து ட்ரிவாண்ட்ரம் ஃப்ளைட்ல ஏறும்போது ஒரு போதகர் நான் பார்த்தேன். கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர். இப்பொழுது அவர் உடங்குடி பக்கத்தில் ஊழியம் செய்கிறார். தேவ மனிதன் அவர். நான் சேர்ந்து விமானத்தில் வந்து என் கார்ல அவரை கூட்டிட்டு வந்தேன். வரும்போது பேசிக்கிட்டே வரும்போது அவர் சொன்னார், பாஸ்டர், உங்க அப்பா தான் என் முன்னால வருது, உங்க தகப்பனார் ஓட்டின சைக்கிள் எனக்கு முன்னால வருது, உங்க அப்பாவின் எச்சரிப்பின் பிரசங்க எனக்கு முன்னால வருது. நீங்க இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கீங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் உங்க தகப்பனார்னு ஒரு நாள் மறக்க முடியாத. ஒண்ணு கர்த்தர், 2வது தலைமுறை. நல்ல கவனிச்சிருங்க சகோதரர்களே, தலைமுறைக்கு ஆசீர்வாதம் போகணும். தோத்திரம். அல்லேலூயா. நீங்க மாத்திரம் இல்ல, உங்களுடைய நல்ல வாழ்க்கை, உங்கள் விசுவாசம் உள்ள வாழ்க்கை, உங்கள் பக்தி உள்ள வாழ்க்கை, உங்கள் கீழ்ப்படுதல் உள்ள வாழ்க்கை ஆசீர்வாதத்தை வருகை தாமதிக்குமானால் தலைமுறைக்கு அதை கொண்டு வரும். அழுதுட்டே இருந்தேன். என் தகப்பனார் சைக்கிள் தான் ஊழியம். உங்களை நம்ப முடியுமான்னு தெரியல, முடிஞ்சா நம்புங்க. எங்க ஊர்ல இந்த திருச்செந்தூர், நேசரேத், முதலூர், சாத்தாங்குளம், எத்தனையோ இடத்துல என் தகப்பனோட நான் சைக்கிள்ல போயிருக்கேன். 100 கிலோமீட்டர். திருத்துருவா பிரசங்கம் பண்ணிட்டே போவார். யாருக்கு பயப்பட மாட்டார். 2 ஜிப்பா 2 வேஷ்டி. சைக்கிள் தான் அவருடைய ஊழியம். அல்லேலூயா. சாதாரணமா காஞ்சி ரோடுக்கு கிருபாசனத்தில் தொடர்புள்ளவர்கள் சாதாரணமா எங்க பணக்குடியில இருந்து சைக்கிள் தான் வருவாங்க. கடைசி வரைக்கும் அவங்க சைக்கிள் தான் அவங்க வாழ்க்கை. அல்லேலூயா. ஆனா அந்த தேசத்துக்கு நான் போயிருந்த போது, நான் இறங்கின போது சத்தம் கேட்டுச்சு வெளியில. எங்க தலைமை போதகிட்ட கேட்டேன், என்ன சத்தம் கேட்குது? நம்மளை வரவேற்க நிற்கிறாங்க. அந்த லீமா ஏர்போர்ட்ல எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? 100 பேர். 100 பேர் இருக்காங்க. சவுண்ட்ஸ்லாம் வச்சு, ட்ரம்பட்லாம் வச்சு, தேசிய கொடியை வச்சுட்டு 100 பேர் அங்க நின்று வாசிக்கிறாங்க. மியூசிக் வாசிக்கிறாங்க, பேண்ட் வாசிக்கிறாங்க. 24 மணி நேரம் 26 மணி நேரம் இங்க இருந்து டிராவல். பிரஷ் பண்றதுக்கு டைம் இல்லை, ஷேவ் பண்றதுக்கு டைம் இல்லை, ட்ரெஸ் மாத்துறதுக்கு டைம் இல்லை. அங்க பாத்தீங்கன்னா அந்த பெத்தல் டிவி வந்து நிக்குது, அந்த ரேடியோல வந்து நிற்கிறாங்க. எல்லாரும் எங்களை வரவேற்க நிற்கிறாங்க. அழுதுட்டு தான் இருந்தேன். சிரிப்புலாம் எனக்கு வராது. ரூம்ல தங்க வைப்பாங்க, ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல தங்க வைப்பாங்க. உட்கார்ந்து அழுதுட்டு தான் இருப்பேன். நான் அதுக்கு தகுதி உள்ளவன் அல்ல. ஆனா ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பெற்ற ரட்சிப்பு, நீங்கள் பெற்ற அபிஷேகம், சகோதரர்களே, நீங்கள் பண்ணுகிற தியாகம் உங்கள் தலைமுறைக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க.
ஏய் ஹalleluya, ஆமென். நான் அனுபவிச்சேன் அந்த பாஸ்டர், உண்மை பாஸ்டர். எஸ், ஹalleluya. கர்த்தர் என் ஆசீர்வாதத்துக்கு காரணம் கர்த்தர். இரண்டாவது, எங்களுக்கு ஆண்டவர் தந்த நல்ல பெற்றோர். இக்காலத்து பாடுகள் நம்மில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஆசீர்வாதங்கள் தொடரும். நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிற்பாடு பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். சகோதரர்களே, உங்கள் உத்தமம் பிள்ளைகளுக்கு பாக்கியத்தை கொண்டு வரும். ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஹalleluya, glory be to God, glory be to God. ஆண்டவர் நல்லவர். ஓகே, ஆண்டவர் சொல்றாரு ஹalleluya, இப்பொழுது நீ தேவனுக்கு பயந்தவன் என்று அறிந்திருக்கிறேன். கவனிங்க, தோத்திரம் 115 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 128 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 128 குடும்ப ஆசீர்வாதம் உள்ள சங்கீதம். ஒரு வாலிபன் தாத்தாவா மாறிட்டார். 128:1 வாலிபன், 128 லாஸ்ட்ல அவர் தாத்தாவா மாறிட்டார். கர்த்தருக்கு பயந்து வழியில் நடக்கிறவன் எவனோ வாலிபன், ரைட்? அடுத்த ஆசீர்வாதம், உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். நல்ல வாலிபன், நல்ல வேலை. அடுத்தல உன் மனைவி, நல்ல மனைவி. அடுத்தல உன் பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள், ரைட்? பின்னால வாசித்தால் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பாய். நல்ல பேர பிள்ளைகள். லிசன் டு மீ. சாதாரண ஒரு வாலிபன் கர்த்தருக்கு பயந்தான், அவனை பொருளாதாரத்திலும் தலைமுறையிலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். 1 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். 4 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கவனிச்சிங்களா அந்த வசனத்தை? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். 115 சங்கீதத்தில் வாசிக்கிறோம்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அப்ப நல்ல கவனிங்க, ஆபிரகாமை அழைத்தார். ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். கடற்கரை மணலை போல, வானத்து நட்சத்திரங்களை போல ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம் வாழ்வில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர் எதிர்பார்த்தார். எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? குறைஞ்சு வருது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா குறையுது இல்லை. நான் அழுதுட்டே இருந்தேன் அந்த நாட்டில் உட்காந்து. எது வேண்டான்னு சொல்லிச்சோ அது இன்னைக்கு நமக்கு வேணும். ஒரு பரிசுத்தவான்கள் ஒரு காலத்தில் எதை வெறுத்தார்களோ அதை இன்னைக்கு நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது தப்பு இல்லை, இது தப்பு இல்லை, அது தப்பு இல்லை, இது தப்பு இல்லைன்னு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பேசுறது புரியுதா உங்களுக்கு? ஹலோ, நல்ல கவனிக்க. ஒரு காலத்தில் வைராக்கியமா இருந்தோம், ஒரு காலத்தில் வைராக்கியமா இருந்தோம். பிள்ளைகளை வளர்க்கறதுல வைராக்கியமா இருந்தோம், பிள்ளைகளுக்கு வஸ்திரம் கொடுக்கறதுல வைராக்கியமா இருந்தோம், பிள்ளைகளை சின்ன விஷயத்தோட வைராக்கியமா வளர்த்தோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு முடிவெட்ட சொல்றது கூட நமக்கு பயம். பிள்ளை தலை சரியில்லை, வித்தியாசமா முடிவிட்டு இருக்கான், பப்பரப்பான் இருக்கான் அவன் தலை. லே மக்கா, உன் தலை சரியில்லைன்னு சொல்லது கூட நமக்கு முதுகெலும்பு இல்லை. நமக்கு சொல்லதுக்கு முதுகெலும்பு இல்லை. இன்னைக்கு ஒரு காலத்துல சொல்லி வளர்த்தோம், ஏய் மக்களை மோனது சரியில்லை, ஆண்டது விரும்ப மாட்டாரு, அப்படிலாம் சொன்னதுனால தான் இன்னைக்கு நாங்க வந்து நிற்கிறோம். தலைமுறையே, ஆண்கள் கூட்டமே, ஆண்கள் சங்கமே, உங்களுக்கு நான் பேசுகிறேன். ஆண்டவர் தந்த பிள்ளையை வளர்க்கிற ஒரு பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். பிள்ளையாண்டனை நடத்த வேண்டிய விதமாய் நடத்து, முதிர் வயதில் விடாதிருப்பான். அல்லேலூயா. நல்ல ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்துட்டோம். 24 மணி நேரமும் பல்லு உழைக்காம ஸ்மார்ட் போன் வச்சு அப்படியே தள்ளிட்டு இருக்கிறேன். அந்த பிள்ளைகிட்ட வேதம் வாசிச்சியா அப்படின்னு கேட்டு உட்கார்ந்து பேச உங்களுக்கு நேரம் இருக்கா? இன்னைக்கு என்ன படிச்ச கேட்கறதுக்கு நேரம் இருக்கா உங்களுக்கு? ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்தவன் நேரத்தை போக்குறானே, அவன் ஜெபிச்சாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு நேரம் உட்கார்ந்து அவனோட பேசுனீங்களா? அவன் ஜெபம் பண்ணானா? அவன் வேதம் வாசிச்சானா? கர்த்தருக்குள்ள இருக்கிறானா? சொல்லிக் கொடுங்கள். நீங்கள் வறுமையில் இருந்த நாட்களில் கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதித்தார் என்று உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். Glory be to God. என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். என் தகப்பனாருடைய சரித்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறேன், என் தாயாருடைய சரித்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி வந்தது என்பதை என் பிள்ளைகளுக்கு நான் தெளிவாய் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கும் நான் சொல்லிக் கொடுக்கிறேன். நம்மெல்லாம் கலெக்டர் ஃபேமிலி இல்லை, நம்மெல்லாம் பெரிய லேண்ட்லார்ட்ஸ் கிடையாது, ஒன்னும் இல்லாம வளர்ந்தோம். ஹலோ ஹலோ, எனக்கு திருமணமாகி 33 ஆண்டுகள் ஆகிறது. நான் அந்த தென் அமெரிக்க நாட்டில் உட்கார்ந்துருக்கும் போது கனடாவில் இருக்கிற ஒரு தம்பியை கூப்பிட்டு பேசினேன். அவங்க நார்வேலை சேர்ந்த தம்பி. அவங்க அப்பா பெரிய டிரான்ஸ்போர்ட் வச்சிருந்தாங்க. அவங்க தான் என்ன பைபிள் ஸ்கூல் அனுப்புனாங்க. அவங்க தான் எனக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. அல்லேலூயா. நான் அங்கே இருந்து வேதாம கல்லூரி முடிச்சுட்டு 90லேருந்து 97 வரையிலும் நாகர்கோவில் அந்த ஊழியத்தை தான் நான் செய்துட்டு இருந்தேன். நான் வெளியே வரும்போது அந்த சபையில் அப்பவே 200லேருந்து 300 விசுவாசிகள் இருப்பார்கள். இளம் ஊழியம் அங்கே தான்.
அவங்க பையனை கனடா தேசத்தில் இருக்கிறான். அவன்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன், ரொம்ப நேரம் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னோட திருமண வாழ்க்கை ஞாபகம் வந்தது. ஹலோ, ஒரு புது ட்ரெஸ் என் திருமணத்தில் நான் போடலை. எனக்கு ஷூட் போடுறதுக்கு ஒரு ஆசை, ரிசப்ஷனில் ஷூட் போடுறதுக்கு ஆசை. என்னுடைய ஒரு நண்பர் கொடுத்த ஒரு பழைய ஷூட் நான் போட்டிருந்தேன். எங்கள் ஊர்ல இருந்து எனக்கு டை கட்டுறதுக்கு ஒரு ஆசை. எங்கள் ஊர்ல இருந்து முளவுமூட்டில் எனக்கு முந்தி 1 இயர் சீனியர் படிச்ச ஒரு அண்ணன் டை வாங்குறதுக்கு நான் வந்தேன் பஸ்ஸில் ஏறி. அந்த தம்பி கனடாவில் இருக்க தம்பி அப்போ +2 படிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் ஒரு புது ஷூ வாங்கியிருந்தான். என் கல்யாணத்துக்கு அவன் ஷூ வாங்கியிருந்தேன். மக்களை தாடா போட்டு நான் அவனுக்கு தாரேன். இதுதான் என்னுடைய ஆரம்பம். ஹலோ, சொல்லி கொடுத்துருக்கிறேன் பிள்ளைகளுக்கு. திருமணமாகும்போது என் வீட்டில் கிரைண்டர் இல்லை, திருமணமாகுது என் வீட்டில் மிக்சி இல்லை, திருமணமாகுது என் வீட்டில் வாஷிங் மிஷின் இல்லை, கேஸ் ஸ்டவ் கிடையாது, எல்லாம் மேனுவல். 33 ஆண்டுகளை திரும்பி பார்க்கிறேன். எனக்கு தந்த ஆண்டவர் நல்ல மனைவிக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவ தியாகின்னு தான் நான் சொல்லணும். லிசன் டு மீ. ஒண்ணுமே கிடையாது, வறுமை. நான் அதை பத்தி கவலைப்படலை. என் அப்பா அம்மா நல்லா வளர்த்துட்டாங்க, விசுவாசத்தை நல்லா வளர்த்துட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். glory to God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்துல ஊழியம் செய்யணும், இடம் வாங்கணும், சர்ச் கட்டணும், ஏதாவது மிஷனரிகளை தாக்கணும். இதான் என்னுடைய தாக்கம், இதான் என்னுடைய எண்ணம். எங்கேயாவது ஒரு ஆலயம் கட்டணும், இதான் என்னுடைய எண்ணம். நாட்கள் வந்தது. அல்லேலூயா. எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்தார். ஒரு குறையும் வைக்கல. இதுவரைக்கும் நான் குறையாம நான் சொல்ல, மிகைப்படுத்தாம நான் சொல்றேன். எப்படி 700 இருந்து 800 முறை விமானத்தில் பறந்திருப்பேன். கிட்டத்தட்ட 35-40 முறை, 35-40 முறை எனக்கு வெளிநாட்டு பயணங்கள். ஒரு பயணம் நான் பணம் செலவழிச்சு போகல. அது எனக்கு அவசியம் இல்லை. ஏராளமான ஊழியத்தை இந்தியாவில் தந்திருக்கிறார். இன்னைக்கு நான் சாயங்காலம் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இது 4வது பிரசங்கம். அல்லேலூயா. ஏற்கனவே 3 பிரசங்கம் பண்ணிட்டு 2 சபையில பேசிட்டு வேற ஒரு சபையில போய் நாங்குநேரில் ஒரு பெரிய திருச்சபையில பேசிட்டு வீட்டில் வந்து 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து வந்து நிற்கிறேன். எனக்கு ஏராளமான ஊழியங்கள் இருக்கிறது. வெளிநாட்டுக்கு நான் வரட்டா அப்படி நான் ஒரு நாட்டுக்கு நான் போனதில்லை. அந்த அளவுக்கு நம்ம புலமை பெற்றவனும் அல்ல, திறமை உள்ளவனும் அல்ல. தேவன் வைத்திருந்தார் இந்த ஊழிய அனுபவத்தை. கையை உயர்த்தி ஒரு அழிலை சொல்லுங்களேன். அல்லேலூயா. கவனிங்க, நல்ல தலைமுறையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க நல்லா இருங்க. பழைய பரிசுத்தத்தை மறந்துடாதுங்க, பழைய வைராக்கியத்தை மறந்துடாதுங்க, பழைய உபதேசத்தை மறந்துடாதுங்க, பழைய கடிந்து கொள்வதை மறந்துடாதுங்க. நீங்க எப்படி வளர்ந்தீங்களோ அப்படி உங்க பிள்ளைகளை வளருங்க. உங்க பிள்ளைகள் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஆசீர்வாதமாக இருப்பார்கள். திருமணமான சகோதரமெல்லாம் கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்களேன். குட். உங்களுடைய அங்கீகரிப்புக்கு நன்றி. ஆமேன் என்கிற வார்த்தை சாதாரணமானதல்ல, அது உறுதிப்படுத்துகிற வார்த்தை. ஆமேன். ஆமேன் என்கிற வார்த்தை அங்கீகரிக்கிற வார்த்தை. அப்படியே உங்கள் வாழ்வில் நடப்பதாக. ஹல்லேலூயா. glory be to God. செய்திக்குள் போகிறோம். ஒரு பெரிய செய்தி என்னால ஏன்ற அளவுக்கு சுருக்கமாய் போட்டு நான் சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆமேன். ஆண்டவரை எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்? உண்மையாகவே கடற்கரை மணலை போல நட்சத்திரங்களை போல ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்க ஆண்டவர் ஆபிரகாம் வாழ்க்கையில எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். வாசிக்கலாம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிங்கள். 22:2 வாசிங்க. ஒன்னாம் வசனம் வாசிக்கீங்களா? 1ஆம் வசனம் கூட வாசிங்களேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். நல்ல கவனிங்க, சோதித்தாருங்கிற வார்த்தை 3 அர்த்தம் இருக்கு. அந்த சோதனை அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் 3 அர்த்தம் இருக்கு. ஒன்று டெஸ்ட், இன்னொன்று ட்ரையல், இன்னொன்று டெமிட்டேஷன். அந்த டெம்டேஷன் வந்து பிசாசு கொண்டு வர்றது, டெஸ்டும் ட்ரையலும் கர்த்தர் கொண்டு வர்றது. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க இந்த பார்த்துருக்கீங்களா? இந்த சில நேரம் இந்த கவர்மெண்ட் பஸ் வந்து இந்த எஃப்சி காட்டுறதுக்கு போவாங்க. அதில் போர்டில் என்ன இருக்குது தெரியுமா? ஆன் டெஸ்ட். தமிழில் போட்டிருப்பாங்க சோதனை ஓட்டம்னு போட்டிருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? நல்ல கவனிக்க. 3 வார்த்தை: டெஸ்ட், ட்ரையல், டெமிட்டேஷன். அந்த டெம்டேஷன் வந்து பிசாசு கொண்டு வருது. இது டெமிட்டேஷன் கிடையாது. கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார், டெஸ்ட் பண்றாரு. நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன், நான் பெருக பண்ண விரும்புறேன். ஆனா இவன்ட்ட கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கா? ஃபியர் ஆஃப் காட் இருக்கா? ஆண்களே, அன்பு சகோதரனே, அன்பு தகப்பனே, அன்பு வாலிபரே, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் உங்களை பெருக பண்ண விரும்புகிறார். தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். யூ நீட் மஸ்ட் த ஃபியர் ஆஃப் காட். உங்களுக்கு தேவை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஏராளமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஓகே, நீங்க சங்கீதம் 19:9 பார்த்தா சுத்தம், பரிசுத்தம் கிடைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதால். 25:12 பார்த்தீங்கன்னா
ஆமென். கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு தம் வழியை போதிக்கிறவர். நீங்க நீதிமொழிகள் 1:7, 9, 10, 111:10 சங்கீதம் இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படும் போது ஞானம் கிடைக்கும். ஏராளமான ஆசீர்வாதம் இருக்கிறது. 115 சங்கீதத்தில் 11 வசனத்துல கர்த்தர் துணையும் கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு கேடகமாக இருக்கிறார். ஓகே, 128:4, 115:13 இதுல வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுறவங்களை அவர் ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 10:27 கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாளை பெருக பண்ணும். ஓகே, நீதிமொழிகள் 22:4 வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுது ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையுமான். பேசிட்டே போலாம். நீங்க அதனுடைய லூக்கா 1:50 வாசிக்கும் போது கர்த்தருடைய இரக்கம் தலைமுறைக்கு கிடைக்கும் என்று இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படும் போது பேசிட்டே போலாம். ஏராளமான ஆசீர்வாதங்களை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் அவர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு எப்படி மாறி போச்சு தெரியுமா? தேவ பயமும் இல்லை, மனுஷ பயமும் இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க, எப்படிப்பட்ட காலம்? சபையை சொல்லல, சபை மக்களை சொல்லல, தேசத்தை சொல்றேன், உலகத்தை சொல்றேன். தேவ பயமும் இல்லை, மனுஷ பயமும் இல்லை. அப்படிப்பட்ட காலத்துல இன்னைக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா, உங்க தலைமுறைகள் ஆசீர்வாதமா இருக்கணும்னா கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென் சொல்லுங்கள். நல்ல கவனிங்க, ஆண்டவர் சோதித்தார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கிறார். 12 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இனத்தையும் தேசத்தையும் விட்டு தகப்பன் வீட்டை விட்டு ஆண்டவர் காட்டு இடத்துக்கு வந்தார். 13 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அங்க பஞ்சம். அங்கே இருந்து அவர் புறப்பட்டு வேற இடத்துக்கு எகிப்துக்கு போறார். அங்கே பிரச்சனை வருது. ஆண்டவர் அங்கேயும் சரியா அனுப்புகிறார். ஓகே, இப்படிலாம் போயிட்டு இருக்கு. 20 அதிகாரத்திலே ஒரு பிரச்சனை. இப்ப 22 அதிகாரத்துல ஆண்டவருக்கு கொஞ்சம் அவர் ஆசீர்வதிக்கணும்னு விரும்பி டெஸ்ட் பண்ண விரும்பினார். விரும்பிட்டு தான் சொல்றாரு. 22 சொல்ல உன் பிள்ளையை கொண்டு போய் நான் காட்டுற இடத்துல நீ பலி செலுத்துப்பான்னார். என்னை கவனமா கேளுங்க. 7 குறிப்புகளை சொல்லி நான் நிவர்த்தி செய்கிறேன். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். 12 பேசுறாரு. பிள்ளை மேல கையப்படாதப்பா, பலிபீடத்தை கட்டிட்டாரு, பிள்ளைய தூக்கி மேல வச்சுட்டாரு, பிள்ளைய வெட்டுறதுக்கு கத்திய ஓங்குறாரு. ஸ்டாப், நிறுத்து, பிள்ளை மேல கையப்படாத. இப்போது அந்த வார்த்தை இருக்கா? அந்த 22 வாசிங்க. 22:12 கொடுங்க. அந்த வார்த்தை கவனிங்க. இப்பொழுது கவனிங்க. லிசன். எப்பொழுது அதான் பார்க்க போறோம். இப்பொழுது நீ தேவனுக்கு பயந்தவன் என்று அறிந்திருக்கிறேன். எப்பொழுது? ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்றார். அப்படியே வாட்ச் பண்றார். அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருக்கார். இந்த கடந்த காலங்கள் கொஞ்சம் வித்தியாசமா போயிட்டு அதனால ஆண்டவர் கொஞ்சம் உருவாக்குறதுக்கு அந்த ஆபிரகாமை மோல்டு பண்றதுக்கு அவர் திட்டமிட்டு தான் அந்த சம்பவத்தை சொல்றார். அவன் நரபலியை விரும்புகிற தேவன் அல்ல, ஈசாக்கை அழிப்பது தெய்வ திட்டம் அல்ல, சந்ததியை ஆசீர்வதிப்பது தெய்வ திட்டம். ஆனா அவர் சொல்றாரு, இப்போது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். இதை பார்த்து சொன்னார். நேரம் கருதி நான் ஃபாஸ்டா போக விரும்புறேன். நம்பர் 1 கவனிங்க. நம்பர் 1 22:1-3 வரை வாசிங்க. 22 எடுத்து கையில வச்சுக்கிடுங்க. ஆதியாகமம் 22 எடுத்து கையில வச்சுக்கிடுங்க. 1-3 வரை வாசிங்கன்னா அதுக்கு அவர் உடனே சொல்றார், அடியேன்கிறார். ஓகே, ஓகே. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து சேனங்கிட்டு தன் வேலைக்கு 2 பேரையும் குமாரனை சாக்கி விட்டு கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிறந்து தேவன் தன குறிப்பிட்ட இடத்துக்கு போனான். ஓகே, இதுல முதல் காரியத்தை புரியுங்க. நல்லா கவனிங்கம்மா. இப்படி ஒரு சத்தம் நமக்கு கேட்டா நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வருவோம்? 75 வயசுல பிள்ளையை தர வேண்டார். 24 வருஷம் கழிச்சு அந்த 17-19 அதிகாரத்தில் வாசிக்கும் போது பார்த்தா தெரியும். எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாருங்கிறார். 99 வயசுல இந்த ஆசீர்வாதம் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட இந்த பிள்ளையை பெற்றெடுக்க 25 வருஷங்கள், 25 இயர்ஸ் ஆச்சு. சத்தம் கேட்குது. இவர் அடியேன் ஆண்டவரே அப்படிங்கிறார். ஆண்டவருக்கு தோத்திரம். அந்த வசனத்தெல்லாம் ஆண்டவர் சத்தத்தை புரிஞ்சுக்கிட்டார். உன் பிள்ளையை கொண்டு போய் பலி செலுத்துப்பான்னு சொன்னா உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? ஏற்றுக்கிடுவோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்குள்ள ஒரு குழப்பம் வரும். ஆண்டவர் தானா தந்தார்,
அப்போ அந்த சத்தம் ஆண்டவராக இருக்காதோ? ஹலோ, நம்ம தெய்வீக ஆவிக்குரியல் என்ன சொல்லிருப்போம் தெரியுமா? இயேசுவின் நாமத்தில் போ பிசாசுன்னு இருப்போம். பிள்ளையை, ஆண்டவர் தந்த பிள்ளையை கொலை செய்ய வந்திருக்கிற பிசாசே போ அப்படின்னு இருப்போம். அல்லேலூயா. ஆனா ஆபிரகாம் அப்படிலாம் சொல்லலை. அவர் காரானூர்ல வர்றதுக்கு முந்தையே மெசொப்பொத்தாமியாவில் இருக்கும் போதே தரிசனம் கண்டவர். அப்பமே தேவ சத்தத்தை கேட்டவர். முதல் குறிப்பு என்ன தெரியுமா? ஆண்டவரின் சத்தத்தை அடையாளம் கண்டு அர்ப்பணித்தவர். அல்லேலூயா. ஆண்டவரின் சத்தத்தை அடையாளம் கண்டவர். This is a God's voice. This is a voice of God. கடினமா இருக்கலாம், லகுவா இருக்கலாம். எது கர்த்தருக்கு பயப்படுற பயம் தெரியுமா? ஆண்டவரின் சத்தத்தை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஆண்டவர் நல்லவர். ஆமென். நீ கடினமா பேச முடியாது. போதகர்கள் கடினமா பேச முடியாது. போதகர்கள் கடினமா பேசிட்டா உடனே தலைமையை கடிதம் எழுதிடுவாங்க, எங்கள் போதகரை மாத்தியாக வேண்டும். ஆனா வசனம் என்ன சொல்லுது? கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், அப்பொழுது என் ஆவியை உங்கள் மேல ஊற்றுவேங்கிறார். நீங்க என்னைக்கு கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புறீங்களோ அன்னைக்கு தான் உங்க தலையின் மேல அபிஷேகமே வருமா? சகோதரமார் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். 2-3 நாள் கடிந்து கொண்டு பேசிட்டா போதும். பாஸ்டர் எங்களை தான் பேசினார், என் பிள்ளையை தான் பேசினார். அம்மா, உன் பிள்ளைக்கு பேசாம ஊர்ல உள்ளவனுக்கே பேச முடியும்? உன் பிள்ளைக்கு பேசதான் ஊழியக்காரனா வச்சிருக்காரு ஆண்டவர். ஹலோ, என்ன அமைதியாயிட்டீங்க திடீர்னு? மௌன சம்பவத்துக்கு அறிவுரியா? ஹலோ, உங்க பிள்ளைக்கு பேசத்தானே கத்திரங்களுக்கு வச்சிருக்காரு. ஏற்றுக்கிட முடியல, சத்தத்தை ஏற்றுக்கிட முடியல. இது கத்தர் தான் பேசினார். மக்களை வீட்டில் போய் சொல்லணும், மோனே நீ பாஸ்டர் பேசினார் கவனிச்சியா? செய்தி நல்லா இருந்தில்ல? மக்களை அவன் வாழ்க்கையை மாற்றிக்கடா சொல்லி பழகுங்க, அவன் நல்லா இருப்பான். நீங்களும் பிள்ளையும் சேர்ந்து ஊழியக்காரனை பேசினீங்களா உருப்படாம போயிடுவான், காவாலியா போயிடுவான், புறம்போக்கா போயிடுவான். அப்படி யாரும் இல்லைங்கிற தைரியத்தில் பேசுறேன். நீங்களும் சேர்ந்து பிள்ளையும் சேர்ந்து விளங்க மாட்டான், பாஸ்டர் மாற்ற வேண்டியதான் என்ன? உன் பிள்ளை உருப்படாமல் போயிடுவான். உன் பிள்ளை நாசமா போறதுக்கு நீ தான் காரணமா மாறுவேன். கூட்டம் தப்புன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ? அதே நீ 9 மணி பிறகு யோசிக்கணும் கேட்டீங்களா? நீ இப்போ யோசிச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் என் பிள்ளைகளை வச்சு அப்படி பேசுறது இல்லை. சில நேரம் மனைவிட்ட கூட பகிர்ந்துருக்கேன் சில காரியத்தை. பிள்ளைகளை வைத்து கொண்டு தயவு செய்து மற்றவர்களை பேசுறதை நிறுத்திடுங்க, ஸ்டாப் பண்ணிருங்க. சொல்லி பழகுங்க. இன்னைக்கு வார்த்தை கேட்டியா? சாட்சி கேட்டியா? மகள் கேட்டியா? மோன கேட்டியடை மகள் கேட்டியா? சூப்பர்ல. அந்த பிள்ளை உள்ளத்துல கிரியை செய்யும். நம்மகிட்ட தான் கர்த்தர் பேசுறார், நம்ம மாறணும். அது கர்த்தருடைய வார்த்தை. சொல்லி பழகுங்க. தேவ சத்தத்தை அடையாளம் கண்டு கொண்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சத்தத்தை கமான் 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 தேவ சத்தத்தை அடையாளம் கண்டு கொண்டார். பிரைஸ் தி லார்ட். இது கடினமானாலும் பரவாயில்ல, நான் கீழ்ப்படிய ரெடி ஆயிட்டேன். கடினமானாலும் பரவாயில்ல, நான் இதை செய்ய போறேன், இந்த காரியத்தை நான் துணிய போறேன், பரவாயில்ல. எனக்கு எனக்கு என் பிள்ளைய பார்க்கலாம் கர்த்தருடைய வார்த்தை தான் முக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேங்கிறாரு. அல்லேலூயா. சங்கீதம் 83:15 வாசித்து பாருங்க. சங்கீதம் 83:15 வாசிங்க. 89:15 89 verse 15 85:15 வேகமா வாசிங்க. கர்த்தர் நல்லவர். 89:15 வாசிக்க அன்போடு கேட்கிறேன். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், கர்த்தாவே அவர்களுடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள். தேவ சத்தத்தை அறிந்து கொள்கிற அனுபவம் மிக மிக நமக்கு அவசியம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு உண்மை சாட்சி சொல்லட்டுமா? உண்மை சாட்சி சொல்லட்டுமா? ஒரு தேவ மனுஷன் மலை கிராமத்தில் ஊழியம் செய்தார். மலையடி ஓரம், அதாவது திக்கஸ்ட் ஃபாரஸ்ட். ஓகே, அது எப்பவும் கொஞ்சம் குளிர் மாதிரியே இருக்கும். வெயில் வரணும்னா காலையில் 9 மணி ஆகும். இவருக்கு பர்சனல் ப்ரேயர் 4-5, குடும்ப ப்ரேயர், ஃபேமிலி ப்ரேயர் 5-6. கர்த்தர் ஒரு நாள் 4 மணிக்கு எழுப்பினார். 4 மணிக்கு எழுப்பி சொன்னார், நீ இந்த மலையில் போய் பிரசங்கம் பண்ணு. ஆண்டவரே, இங்கே யாரும் இருக்க மாட்டாங்களா? போய் பிரசங்கம் பண்ணு போ. வீட்டை எழுப்பிட்டு மனைவி கூப்பிட்டு சொன்னார், 5 மணிக்கு எல்லாரும் ஜோம் பண்ணுங்க, நான் ஆண்டவர் பேசுகிறார், மலைக்கு போகிறேன். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மலையில் போய் அந்த இப்படி பேசுனா ஒரே அந்த நிசப்தமாக இருக்குது. பாறையில் அடித்து சத்தம் ரிப்பீட் வருது. 1 மணிக்கூர் பேசுகிறாரு. பைபிளில் திறக்க முடியாது, சும்மா ஒரு பிரசங்கம், அதாவது வாய்மொழியாக பேசுகிறார். ஒரு ட்ரான் ப்ரீச்சிங். தோத்திரம், துன்மார்க்கன் தன் வழிகளையும் விட்டு திரும்ப கடவன் அப்படின்னு கடினமாக நல்ல தெளிவாக சுவிசேஷம் அறிவிச்சு வந்துட்டார். கர்த்தர் சொன்னார், 2வது நாள் போய் பேசு. கர்த்தர் சொன்னார், 3வது நாளும் பேசு.
3வது நாள் பேசின போது இவர் சொன்னாரு, ஆண்டவர் சொன்னாரு இவற்றை என் ஊழியத்தை நிறைவேற்றிட்டேன், நன்றி. கிட்டத்தட்ட 60 வயசு அப்பா அவருக்கு. 20 ஆண்டுகள் ஜெபம் பண்ணியிருக்கார். 20 years. ஆண்டவரே, அந்த மலையில நான் ஏன் பேசினேன். இவர் தேவ சத்தத்தை கேட்டார். ஒரு சாட்சி, இவர் தேவ சத்தத்தை கேட்டார். இவர் போய் பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணது இவருக்கே திரும்பி வந்திருக்கு. இவர் கேட்கிறாரு, ஏன் 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 ஆண்டவரை பேசுனீங்க, என்ன விஷயம்? ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். 20 ஆண்டுகளுக்கு ஒருபடி இவருக்கு நல்ல முதிர் வயது. ஒரு பெரிய பட்டணம், நம்ம ஒரு காலச்சந்தையில் அடிக்கடி கூட்டம் நடக்கும் பார்த்தீங்களா, நார்கள் கண்காடியெல்லாம் கூட்டம் நடக்கும். அப்படி ஒரு பெரிய கூட்டம். ஒரு இளம் ஊழியர், வல்லமையா பிரசங்கம் பண்றவர், தீர்க்கதரிசி, பிரபலமான ஒருத்தர் பிரசங்கம் பண்றார். இவர் சபை மக்கள் சொன்னாங்களா, ஐயா நம்மளும் இந்த கூட்டத்துக்கு போகணும். ஒரு வேன் பிடிச்சி கூட்டத்துக்கு போயிருக்காங்க. கடைசி நாள் கூட்டம். இவரை மேடையில் கூட்டிட்டு வைக்கிறதுக்கோ ஒரு ஜபத்துக்கு இடம் கொடுக்கறதுக்கு அவர் பிரபலியமானவர் இல்லை. ஒரு கிராம சபை, மலை கிராமம், ஒரு பின்பகுதியில் உட்கார்ந்து கொண்டார். இங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு வாங்க, கரெக்டாக வேனுக்கு வந்துருங்க, நம்ம போயிடலாம். அந்த தேவ மனிதன் சொன்னார், இது 4வது நாள் கூட்டம், இன்னைக்கு என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய நண்பரோடு இணைந்து நான் தொழில் செய்தேன். பல லட்சங்கள் நஷ்டம் வந்தது. அவன் என்னை ஏமாற்றி விட்டான். வாழ முடியல. வட்டிக்கு மேலே வட்டி. குறிப்பிட்ட ஊரை சொல்லி, ஒரு மலை கிராமம் தான் என்னுடைய மனைவியினுடைய ஊர். அங்கே என் மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு ஒருத்தருக்கும் தெரியாம தூக்கு போட்டு சாகிறதுக்கு ஒரு கயிறு எடுத்துட்டு காலையில 4லேருந்து 5 மணிக்குள்ள ஒரு மரத்துல தொங்க வச்சுட்டு தொங்கலான் இருக்கும்போது சத்தம் வந்தது. தெளிவான சத்தம். என் பக்கத்துல இருந்து யாரோ பேசினாங்க. முகம் தெரியல. துன்மார்க்கன் வழிகளை விட்டு கத்தரத்துல திரும்ப கடவன். நீ சாவதை அல்ல, கத்தர் வாழ்வதை விரும்புகிறார், மனம் திரும்பு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ யாரோ என்னை பார்த்துட்டாங்க. பயந்து அந்த கயிறு அப்படி போட்டு வந்துட்டேன். 2வது நாள் யோசித்தேன், பிரம்மை, நம்ம வாழ முடியாது, செத்துறணும். 2வது நாளும் போனா அதே நேரம் அதே சத்தம் என் காதுல கேட்டுச்சு. எனக்கு பயம் வந்துச்சு. 3வது நாள் இல்லை, இன்னைக்கு செத்தே ஆகணும்னு போகும்போது 3வது நாள் தெளிவான ஒரு உணர்வு அடைந்தேன். இது ஏதோ கிறிஸ்தவங்க சத்தம் மாதிரிலாம் கேட்குது அப்படின்னு என் நண்பன்ட்ட போய் சொன்னேன். எனக்கு ஒரு கிறிஸ்தவ நண்பன் இருந்தான். அவன்கிட்ட போய் என் அனுபவத்தை சொன்னேன். அவன் போத இடத்தில் என்னை அழைத்து கொண்டு போனான். அவர் என்னை ரட்சிப்புகள் நடத்தினார். ரட்சிக்கப்பட்டேன், ஸ்நானப்பட்டேன், அபிஷேகம் பெற்றேன், சபைக்கு போக ஆரம்பித்தேன், விசுவாசத்தில் தொழில் ஆரம்பித்தேன். 4 வருடத்தில் என் கடனெல்லாம் அடைந்தது. நல்ல மனைவியை தந்தார். பெரிய தொழிலதிபராக மாறிட்டேன். திடீர்னு கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். இந்த 16 ஆண்டுகளாய் நான் முழு நேர ஊழியம் செய்கிறேன். அன்றைக்கு மாத்திரம் நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்காவிட்டால் நான் தற்கொலை பண்ணி செத்திருப்பேன். நான் வாழ்வதற்கு காரணம் கர்த்தருடைய சத்தம். வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். ஹல்லேலூயா. இந்த தேவ மனிதன் கதறி கதறி அழுதாரா, ஆண்டவரே அன்னைக்கு 4 மணிக்கு எழுப்பி பேச சொன்னீங்களே, நான் போய் பேசாட்டா இந்த தேவ மனுஷன் வந்திருப்பானா? மேடை பக்கத்துல போய் ஒரு பைத்தியக்காரனை போல நின்று கொண்டாராம். அந்த ஊழியக்கார கீழே இறங்கி வந்த போது ஓடி போய் கட்டி பிடிச்சார். தம்பி, அந்த ஊரை சொல்லி பேரை சொல்லி, அந்த 3 நாள் கேட்டியா சத்தத்தை? நான் தாப்பா பேசினேன். இவரால அவங்கள அம்மா, கிறிஸ்தவம் சாதாரணமான அனுபவம் இல்லை. அடையாளத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க பைபிள் ஸ்டடியா இருக்கலாம், காத்திருப்பு கூட்டமா இருக்கலாம், விழிப்பு ஜபமா இருக்கலாம், ஆண்கள் ஜபமா இருக்கலாம், அல்லேலூயா, சண்டே கிளாஸா இருக்கலாம், யூத் மீட்டிங்கா இருக்கலாம். தேவ சத்தத்தை நீ அடையாளம் கண்டுகொள். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, நம்முடைய சுரேஷ்குமார் பாஸ்டர் ஊழியம் செய்த கன்னியாகுமரி சபையில் எதிர்த்தால ஒரு சர்ச் இருக்கு, 5 கூட்டுவல சிஎஸ் சர்ச். அந்த கேம்பஸ்ல தான் நான் 18 வயசுல என் ஊழியத்துக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். ஒரு வாலிபர் முகாம்ல, கவனிங்க, வாலிபர் முகாம்ல அன்னைக்கு சென்னையிலிருந்து கனத்துக்குரிய அன்பு தகப்பன் பாஸ்டர் பிரதாப் சிங் அவர் தான் பிரசங்கம் பண்ணார். என்ன பிரசங்கம் பண்ணார் தெரியுமா? தம்பி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, கடல் கடந்து போய் ஊழியம் செய்வாய். எழுதி வச்சிருக்கேன் என் பழைய டைரியில. பாசை எறியாத ஜனங்கள் மத்தியில போய் பேசுவாய். என் 18 வயசுல, இன்னைக்கு 57 வயது ஆகிறது, என்னுடைய 18வது வயதுல நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த போது அந்த சத்தத்தை நான் கேட்டேன். கடல் கடந்து போய் கர்த்தர் ஊழியத்தை செய்வாயினார். நான் என்ன செய்ய, இதெல்லாம் இங்க நடக்க போகுது. 2002ல முதல்ல இலங்கை தேசத்துக்கு போனேன். கிட்டத்தட்ட 15-16 முறை கர்த்தர் கொண்டு போனார். நிறைய ஊழியங்களை, ஒரு 2 சகோதரர்களை வைத்து ஊழியத்தை ஆரம்பித்தேன். எனக்கு அந்த சகோதரருடைய கட்டுப்பாட்டில் இலங்கையில 14 ஊழியம் இருக்கிறது. மலேசியா கொண்டு போனார், சிங்கப்பூர் கொண்டு போனார், அரபு தேசங்களுக்கு கொண்டு போனார். எனக்கு ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு. கொஞ்சம் மலையாளம் தெரியும், கொஞ்சம் ஆங்கிலம் தெரியும், கொஞ்சம் தமிழ் தெரியும். பாசை எறியாத தேசம் இங்க இருக்கு. பாசை எறியாத தேசத்துக்கு போவாயின்னு கர்த்தர் சொன்னாரே. கேட்டுட்டு இந்த 2015ல ஒரு தேவ மனிதன் என்னை கூப்பிட்டார். கொலம்பியா கூப்பிட்டார். சாமுவேல் டேவிட் என்கிற ஒரு தேவ மனிதன், ஒரு பரிசுத்தவான், என்னை என்கரேஜ் பண்ணி கூப்பிட்டார். தனியா நான் போனேன். பிரான்ஸ்ல போய் அங்கிருந்து விமானத்தை எடுத்து கிட்டத்தட்ட 24-25 மணி நேரம் பயணம்.
அங்க போய் இறங்கின போதுதான் தெரிஞ்சது, ஒரு மனிதனுக்கு ஆங்கிலம் தெரியாது, பிரைஸ் லார்ட்னா கூட தெரியாது, காட் பிளஸ் யூனா கூட தெரியாது, ஸ்பானிஷ். அழுதேன் 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 அழுதேன். 18 வயதுல ஆண்டவனுக்கு சொன்னார், பாஷை தெரியாத தேசத்துல போய் பேசுவாய். அந்த இடத்துல போய் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட போது என் கண்களில் கண்ணீர் வந்தது. அது என்னை அழைத்த தேவ மனிதன் ஆங்கிலம் தெரியும், அதனால மொழிபெயர்க்கான ஏற்பாடுகளை அவர் செய்து, அவர் திருச்சபையில் அவரே எனக்கு மொழிபெயர்ப்பு செய்தார். ஆங்கிலத்திலிருந்து ஸ்பானிய மொழியில மொழிபெயர்த்தார். தேவன் பொய் உரையாதவர், கர்த்தர் நல்லவர். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ சத்தத்தை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். இரண்டாவது, அந்த 3-4 வசனத்தை வாசிங்க மறுபடியும். அகைன் 22-3-4 வாசிங்க. எழுந்து 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு கட்டைகளையும் பிளந்து கொண்டு குறித்த இடத்துக்கு போனான். ரைட், ஆமென். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தங்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். இரண்டாவது குறிப்பு என்ன தெரியுமா? ஆண்டவர் பேசின பின்பு, அல்லேலூயா, கவனிங்க, அந்த மன்னித்துக் கொள்ளுங்கள். 3ஆம் வசனத்தை தியானிச்சு 4ஆம் வசனம் போலாம். 3ஆம் வசனத்தை பாருங்க. அவர் போயிட்டார் அப்படின்னு போட்டிருக்கு, சரிதானா? கூட்டி கொண்டு பிளந்துட்டு போனார். யார் இருக்கா? பிள்ளையை பெற்றெடுத்த சாராள் இருக்கிறாள். சாராள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல. சாராள் அவர் நேசித்தார். தன் மனைவி மரித்த போது யாரோ தந்த இலவசமான இடத்துல அவர் அடக்கம் பண்ண விரும்பல, பணம் கொடுத்து வாங்கி அந்த இடத்துல அடக்கம் பண்ணார். மனைவி மேல அப்படி அன்பு வச்சிருந்தார். ஆனா கர்த்தர் பேசின பிற்பாடு எந்த மனிதனிடத்தில் ஆலோசனை கேட்கல. எங்க பாருங்க, கொடுக்கிற விஷயமா, அல்லது நீங்க பகுதி நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிற விஷயமா, முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிற விஷயமா, ஆண்டவர் பேசின பிற்பாடு மனுஷன் ஆலோசனை கேட்காதுங்க. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நல்ல கவனிங்க, ஆண்டவர் பேசின பிற்பாடு அடுத்தவரிடத்தில் ஆலோசனை கேட்கவில்லை. நிறைய வசனம் இருக்கு. அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தர். அவர் காட் இஸ் a counselor. மனைவிட்ட போய் கேட்டா தடையா இருந்திருக்கும், தடுத்திருப்பாங்க. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன், அவங்க ஒப்பு கொடுத்திருக்க மாட்டாங்க. அப்படிதான் போட்டிருக்கு. எழுந்தார், அதிகாலையில் எழும்பினார், கழுதையில சேரம் கட்டினார், வேலையில 2 பேரை கூட்டிட்டார், கட்டை எடுத்தார், கத்தி எடுத்தார், நெருப்பு எடுத்தார், கூட்டிட்டு போயிட்டார். சாராள்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்ட மாதிரி இல்லை. மற்றவங்ககிட்ட போய் ஆலோசனை கேட்காதுங்க. கர்த்தர் பேசுறாரா கொடுங்க, கர்த்தர் பேசுறாரா புறப்பட்டு போங்க, கர்த்தர் பேசுறாரா ஊழியத்துக்கு அனுப்புங்க பிள்ளைகளை. ஆண்டவர் பேசின பிற்பாடு மனிதனிடத்தில் ஆலோசனை கேட்டால் மனிதன் உங்களை தடம்புரள பண்ணுவான். உயர்ந்து அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஓகே, 3வது காரியத்துல போயிடலாமா? 4ஆம் வசனம் கொடுங்க. இப்போ 4ஆம் வசனத்தை கொடுங்க. அல்லேலூயா. தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். 3ஆம் வசனத்திலே ஆண்டவர் காட்டின இடத்துக்கு நேராய் புறப்பட்டு போனான். அதை ஆண்டவர் எப்படி கற்றுக் கொடுத்தார் என்றால், ஆண்டவர் அழைத்த அந்த இடத்துக்கு நேராய் முன்னேறினான். தேவ திட்டத்துக்கு நேராய் முன்னேறினான். சும்மா எங்கேயோ பலி செலுத்தினா பிள்ளை செத்துருப்பான். 3 நாள் ஆளான பரவாயில்ல. கர்த்தர் காட்டின இடம், கர்த்தர் கொடுத்த இடம், கர்த்தர் காட்டின ஸ்தானம். ஹலோ, தேவ திட்டத்துக்கு நேரா முன்னேறணும். எது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்? தேவ சித்தத்துக்கு நேரா முன்னேறணும். ஹலோ, லிசன் டு மீ. தேவ திட்டத்துக்கு நேராய், தேவ பிரசன்னத்துக்கு நேராய், தேவனுடைய வாக்குத்தத்தை நிறைவேறுதலுக்கு நேராய், அல்லேலூயா, கர்த்தர் பேசுற இடத்துக்கு நேராய், வாக்குத்தத்தங்கள் பெறுகிற இடத்துக்கு நேராய், தேவ சத்தத்தை கேட்கிற இடத்துக்கு நேராய், சாட்சி பெறுகிற இடத்துக்கு நேராய் அவர் முன்னேறினார். எத்தனை பேர் புரிஞ்சுட்டீங்க? ஆண்டவர் காட்டின அந்த இடம், ஆண்டவர் காட்டின அந்த ஸ்தானம், அல்லேலூயா, ஆண்டவர் காட்டின அந்த இடத்துக்கு நேராய் அவர் முன்னேறுகிறார். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தன் இஷ்டத்துக்கு தெரிந்து கொள்கிற இடம் அல்ல. பலிதானே செலுத்தணும், எனக்கு தெரிஞ்ச இடத்துல பலி செலுத்த, பிள்ளை செத்து போயிருப்பான், அப்படி செய்யல. ஆண்டவர் இடத்தை குறிக்கிறார். இந்த இடத்துக்கு வா, இதான் அந்த இடம். உங்க இஷ்டப்படி வாழாதுங்க, உங்க இஷ்டப்படி தீர்மானிக்காதுங்க. ஆண்டவர் என்ன காட்டுறாரோ அதை செய்யுங்க. கர்த்தர் காட்டின ஸ்தானத்துல வந்து நில்லுங்க, கர்த்தர் காட்டின இடத்துல நில்லுங்க. அங்கதான் வாக்குத்தத்தம் இருக்குது, அங்கதான் தேவ திட்டம் இருக்கிறது, அங்கதான் தேவ சித்தம் இருக்கிறது, அங்கதான் உங்களுக்கு என்று ஆண்டவர் நியமித்த எல்லாம் அங்கே இருக்கிறது. அங்கதான் ஈசாக்குக்காக ஆட்டை அவர் சிக்க வைத்திருந்தார். ஒன்று, தேவ சத்தம் கேட்பது, அடையாளம் கண்டுகொள்வது, அந்த சத்தத்துக்கு அர்ப்பணிப்பது. 2, மனிதனிடத்தில் ஆலோசனை கேட்காமல் ஆண்டவரின் ஆலோசனைப்படி நடப்பது. 3, ஆண்டவர் காட்டிய நோக்கத்துக்கு நேராய், ஆண்டவர் காட்டிய இடத்துக்கு நேராய், ஆண்டவர் காட்டிய ஸ்தானத்துக்கு நேராய் முன்னேறுவது. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்களேன். பிள்ளைகள் திருமணத்துல தடுமாறிடாதுங்க. எல்லாம் அங்கதான் இருக்கீங்களா? எல்லாம் அங்கதான் இருக்கீங்களா? பிள்ளைகள் திருமணத்துல
ஹலோ, இன்னும் ரொம்ப உடனே திருமணம் ஆஃப் ஆயிட்டீங்க. பிள்ளைகள் திருமணத்தில் தடுமாறிடாதுங்க. மாப்பிள்ளையா பொண்ணா ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு கேளுங்க, அபிஷேகம் பெற்றிருக்கான்னு கேளுங்க, உபதேசத்தில் நிலைச்சிருக்கான்னு கேளுங்க, ஆடம்பரம் இல்லாமல் இருக்கான்னு கேளுங்க, பணம் எவ்வளோ தருவான்னு கேட்டாதுங்க. மாட்டிக்கிட்டு கெட்டீங்களா? நிறைய பேர் பணத்தை பார்த்தா இப்போ நிறைய குடும்பங்கள் டைவர்ஸில் போய் நிற்குது. கிறிஸ்தவ சபைகள் கேவலமாக இருக்கு. ஹலோ, நோ டிவோர்ஸ் இன் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவத்தில் டிவோர்ஸ் இல்லை. எனக்கு ஆண்டவர் 4 ஆண் பிள்ளைகளை தந்தார். பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாங்க, பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றாங்க, பிள்ளைகள் நல்ல ஒழுக்கத்தில் வந்தாங்க. அந்தந்த வயதில் திருமணம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். திட்டமாக தீர்மானம் பண்ணியிருந்தேன், ஜாதி பார்க்க மாட்டேன், டவுரி வாங்க மாட்டேன். ஒரு மனுஷனை கை நீட்டி பணம் வாங்கல. கடைசி பிள்ளைக்கு பக்கத்தில் பள்ளியாடியில் தான் ஒரு நல்ல தேவ மனுஷனுடைய மகளை தான் திருமணம் பண்ணேன். ஒரு மனுஷன் பணம் வாங்கல. இது என்னுடைய வேலையே கிடையாது. என் வேலை என்ன தெரியுமா? அங்கே போய் கேட்டேன். என் வீட்டுக்கு வந்த பிற்பாடு பியூட்டி பார்லருக்கு அனுப்ப மாட்டேன். என் வீட்டுக்கு வந்த பிற்பாடு ஐப்ரூ பண்ண முடியாது. என் முன்னால் உங்கள் பிள்ளைய பேச சொல்லுங்க, நான் ரைட் ஆர் லெஃப்டில் போகிறேன். எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? ஹலோ, என் பிள்ளைகள் கல்யாணத்தன்னைக்கு அந்த லேட்டஸ்டாக ரவக்கெல்லாம் போட்டு வர மாட்டாங்க, உடுப்புலாம் போட்டு வர மாட்டாங்க. ஒயிட் சாரி கட்டி தான் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும். முடியுமான்னு கேளுங்க. ஹலோ, கண்டிப்பாக நான் பியூட்டி பார்லருக்கு அனுப்ப மாட்டேன், என் பிள்ளை அனுப்ப மாட்டான். முடிஞ்சா கேளுங்க, நான் போகிறேன். உங்கள் பணம் எனக்கு அவசியம் இல்லை. 4 பேர்கிட்ட நான் பணம் வாங்கி நான் கல்யாணம் நடத்தலை. கொடுக்கறத வாங்க உங்கள் பிள்ளையோட வச்சுருங்க. ஐ எம் சாரி. நிறைய பேர் சொன்னாங்க, ஒரு வைராக்கியமாக பிரசங்கம் பண்ணுறாரு, பார்ப்போம் இவன் பிள்ளை கல்யாணம் வரும் பார்ப்போம். ஜெபம் பண்ணிட்டு இருந்த ஆண்டவரே தலைகுனியை விட மாட்டார். அல்லேலூயா. பிள்ளைகளை கரெக்டாக வளருங்க. தோத்துறோம், உங்கள் பிள்ளைகளை உங்களை தலைகுனியை விட மாட்டாங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கரெக்டாக எச்சரிங்க, கரெக்டாக போதிங்க. கர்த்தர் காட்டின இடத்துல கொண்டு போய் நீங்க மட்டும் இருக்கக்கூடாது, உங்க பிள்ளைகளை கொண்டு போய் நிறுத்துங்க. தெய்வ திட்டத்தில் கர்த்தர் காட்டின இடத்துக்கு நேராய் உங்கள் பிள்ளைகளை முன்னேற செய்யுங்கள். கர்த்தர் காட்டின ஸ்தானத்தில் உங்கள் தலைமுறைகளை கொண்டு வந்து நிறுத்துங்கள். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் நல்லவர். என்னை நேசிக்கிற, நான் அதிகமாக என்னால் உருவாக்கப்பட்ட நல்ல ஒரு போதகர், நான் நேசிக்கிற அன்பு சகோதரர், கடந்த சில நாட்களுக்கு முந்தி அவங்க வந்த அன்றைக்கு இரவே அவங்க சபையில் தான் நான் பிரசங்கம் பண்ண. நேசிக்கிற ஒரு சகோதரர் என் அன்பாக பேசுவாங்க. அப்படி மனைவி சொன்னாங்கண்ணே, பார்த்து பேசுங்கண்ணே, உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ 2 பேர் வந்துட போகிறான்னு. ஹலோ, எவ்வளோ அன்பு பத்தியெல்லாம் என் மேலே. இப்போ எல்லா பிள்ளைகளுக்கும் நல்லா திருமணம் முடிச்சோன்னா, ஏன்னே நீங்கள் பேசின மாதிரி கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டாவில அன்பு பத்தியெல்லாம். இப்போ எதிர்பார்ப்பேன்னா இவர் இப்படி பேசுறாரு, இவங்களுக்கு மருமக்கு மாதிரி இவங்களுக்கு ஆப்போசிட்டா வரணும். என்ன அன்பு பத்தியெல்லாம் நம்ம மேலே. நான் ஜெபம் பண்றது என்னன்னா, எங்களை மாதிரி வசனத்தில் நிற்கிற ஒரு கூட்டம் தான் எங்களுக்கு தேவை. ஆமென். முதல் திருமணத்தையும் கனத்துக்குரிய அன்பு உடைய ஸ்தாபன தலைவர் அவங்க தான் நடத்தி வச்சாங்க. என் கடைசி பிள்ளை திருமணத்தையும் அவங்க தான் நடத்தி வச்சாங்க. முதல் திருமணம் உங்க ஸ்தாபனத்தில் தான் நல்ல அன்னைக்கு விபிஎஸ் பொறுப்பில் இருந்த ஒரு தேவ மனுஷனுடைய பிள்ளை தான் என் பிள்ளை கல்யாணம் பண்ணா. இன்னைக்கு எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்காங்க, எல்லாரும் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறாங்க, பகுதி நேரமா கர்த்தருக்காக நிற்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ரொம்ப செல்வ செழிப்பா ராயலா இருக்கமா இல்ல, ஒரு குறையும் வைக்கல, தேவை சந்தித்து அழகா கர்த்தர் நடத்துறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? குடும்பத்தில் பிரச்சனையா இல்ல, மாமியார் மருமக சண்டையா இல்ல. ஹலோ, மகிழ்ச்சியா இருக்குங்க. அல்லேலூயா. எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் கேட்டால் 8 பிள்ளைகளுமே. சிலர் உங்களுக்கு பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. ஆமா, 4 ஆம்பளை பிள்ளைகள் 4 பொம்பளை பிள்ளை. 8 பிள்ளைகள். ஆமா, எனக்கு 4 பையன். வீட்டுக்கு வந்தது என் பிள்ளை தானே, பொம்பளை பிள்ளைகள்லாம் என் பிள்ளை தானே. சந்தோஷமா இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கும். சில கேட்பாங்க, ஒரு வீட்டில் இருக்கீங்களா வேற வீட்டில் இருக்கீங்க? எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்கும். பொங்கல் ஒரே பொங்கல் தான். இதுல என்ன இருக்கு? இந்த நவீன காலத்தில் முடியுமா? முடியுங்கிறேன். என்ன அமைதியாயிட்டீங்க? சிலர் இந்த கிரகத்தில் இருக்கீங்களா வேற கிரகத்துக்கு போயிட்டீங்களான்னு தெரியலையேங்கிறேன். அல்லேலூயா. என்ன மகிழ்ச்சியா இருக்குது. சந்தோஷமா பேசுறது, சந்தோஷமா ஜெபிக்கிறது, சந்தோஷமா உட்கார்ந்து சாப்பிடுறது மகிழ்ச்சியா இருக்குங்கிறேன். ஆண்டவன் நல்லவர். சில தியாகம் உண்டு. என் மனைவி சில தியாகம் உண்டு, அவளுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். சில தியாகப்படணும், தியாகப்பட்டா தான் இதெல்லாம் செய்ய முடியும். பிள்ளைகள் வந்துருவாங்க, சின்ன பிள்ளைகள் தான், அவன் காலத்தில் வருவாங்க. ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு மனஸ்தாபம் இல்லை. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஆசீர்வாதமான பிள்ளைகளை தந்திருக்கிறார், ஆசீர்வாதமான குடும்பங்கள். எங்களுக்கு தந்த 4 குடும்பமும் மருமக்கமாருடைய குடும்பத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன். அவங்கள ரொம்ப நல்லவங்க, அவங்கள நான் ரொம்ப வாழ்த்துறேன். கர்த்தர் நல்லவர். எல்லாரோட ஐக்கியமா இருக்கிறேன். God is good. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் காட்டுன அந்த இடத்துக்கு நேரா முன்னேறுங்க. பணத்தை கண்டு தடுமாறிடாதுங்க. நிறைய பேர் பணத்தை கண்டு தடுமாறிட்டாங்க. கார் வாங்கி தரியா, அதை வாங்கி தரியா, கோடிகள் கொடுப்பதும் தப்பு இல்லை.
கோடிகள் வாங்குற தப்பு இல்லை, ஆனா நீங்க போய் கேட்கிற தப்பு. அவங்க பிள்ளைக்கு அவங்க இருக்கிற ஸ்தானத்தின்படி அவங்க கொடுப்பாங்க. லட்சம் இருந்தா லட்சத்தை கொடுப்பாங்க. அது உங்க பிள்ளைக்கு கொடுத்தா வியாபாரம், கச்சோடம். நீங்க போய் கேட்டீங்கன்னா என் பிள்ளை இன்ஜினியர், என் பிள்ளை கல்ஃப்ல இருக்க, எவ்வளவு தருவீங்கன்னா அது கச்சோடம்னு. அவங்க பிள்ளைக்கு கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க, அது அவங்கள பொறுத்தது. ஆமோதிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப நான் அல்லையிலேயே சொல்ல ஆமேன்னு சொல்ல சொன்னேன். இந்த சொல்ல ரெண்டு வாரத்தை படாத பாடுபடும். கேட்டீங்களா? நம்ம ஆமேன்னா அல்லையிலேம்பாங்க, அல்லையிலேன்னா ஆமேன்பாங்க. சகோதரமார் ஆமேனே சொல்லல. இது ஆண்கள் கொடுக்கை, தைரியமா நான் பேசலாம். ஹலோ சகோதரமார் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆமேன்? இல்ல கேட்டேன். பிள்ளைகள் திருமண வயசுல இருப்பாங்கல்ல, என்கேஜ்மெண்ட்ல நான் பணத்தை வச்சு ஜோம் பண்ணவே மாட்டேன். நான் பாஸ்டரா இருக்க விரும்புறேன், புரோக்கர்லன்றுவேன். சாரி, பணத்தை எடுத்து போட்டோ எடுக்க விட மாட்டேன். ஆமா, ஸ்டீபன் பார்த்துட்டே இருக்காப்ல. மாதாவுல ஸ்டீபன் எங்க சபையில தான் கல்யாணம் பண்ணார், சிரிச்சுட்டே இருக்காப்ல. ஸ்டீபன் திருமணத்தை என்கேஜ்மெண்ட்லாம் நினைச்சாரான்னு தெரியல. ஓகே, குட். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா, glory to God. கட்டாயம் செய்ய மாட்டேன். கட்டாயம் நான் பணத்தை ஜெபம் பண்ணி கொடுக்க மாட்டேன், பணத்தை கையினால வாங்க மாட்டேன். ரெண்டு பேரும் மரியாதை எங்க போய் வாங்குவீங்களோ வாங்கிடுங்க, இங்க வைக்க கூடாது. அல்லேலூயா. அன்னைக்கு சொல்லுவாங்க பெரியவங்க, சொர்க்கத்துல நிச்சயம். இன்னைக்கெல்லாம் ரொக்கத்துல தான் நிச்சயம் இருக்கு. ஹலோ, இல்லைங்க தான் இருக்கீங்களா? ரொம்ப அமைதியாயிட்டீங்களே, டைம் ஆயிடுச்சோ? ஆமேன். இன்னும் 10 நிமிஷம் இருக்குல்ல. என்ன கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் காட்டின ஸ்தானத்துக்கு நேரா போங்க. பிதாக்களை சுதந்திரம் பிள்ளைகளுக்கு, நல்ல கவனிங்க. பிதாக்களை சுதந்திரம் பிள்ளைகளுக்குங்க. ஆம்பளை பிள்ளைகளும் பிள்ளைகள் தான், பொம்பளை பிள்ளைகளும் பிள்ளைகள் தான். தோத்துறோம். அல்லேலூயா. சகோதரமாருக்கு சொல்றேன், ஓர வஞ்சனம் பண்ணிடாதுங்க. 10 கோடி ரூபா இருக்கா, 5 கோடி ரூபா பொம்பளை பிள்ளைகள் கொடுங்க, 5 கோடி ரூபா ஆம்பளை பிள்ளைகள் கொடுங்க. தப்பு பண்ணிடாதுங்க, கரெக்டா செய்யுங்க. அல்லேலூயா. யாரோ கேட்கலங்கிறதுக்காக உங்க பிள்ளைய தப்பா அனுப்பிடாதுங்க. ஆமா, அந்த சகோதரி எனக்கு வறட்சியான இடத்தை கொடுத்தீர், எனக்கு செழிப்பான இடத்தை தான் கேட்டு வாங்கின மாதிரி வச்சிடாதுங்க. இப்ப ஆமேன் வராத. இது எவனாவது பைத்தியாரம் கிடைச்சோம்னா அவன் தலையில வச்சு கட்டி விட்டுறது, இந்த பயலுக்கு சேர்த்து வைக்கிறது. இவன் கண்ணுக்கு முன்னால வித்து வீட்டையும் சேர்த்து வித்துட்டு கிழவனை வாடா வீட்டில் போட்டு போயிடுவான். இது மரியாதை இந்த குட்டி கொடுத்துருந்தா அங்க போய் ஏதாவது கிடைக்க பார்த்து. ஹலோ, சொல்ல வேண்டியதை நான் சொல்லித்தான் ஆகிறோம். நல்ல புரிந்து கொள்ளுங்கள். கொடுப்பது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை சரியாய் செய்யுங்கள். ஆனால் ஆண் பிள்ளைகளை வைத்தவர்களுக்கு சொல்றேன், ஒரு நாளும் உங்கள் பிள்ளைகளின் திருமணம் போது எங்கேயுமே கேட்காதுங்க, அது வேதத்துக்கு புறம்பானது. கையை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்கள். தேவ திட்டத்துக்கு நேரா நீங்க போங்க. கர்த்தர் காட்டுன இடத்துக்கு நேரா நீங்க போங்க. உங்க தலைமுறையும் கூட்டிட்டு போங்க. அங்கதான் வாக்குத்தத்தம் இருக்கிறது. Praise the Lord. Number 1, fourth one. Hallelujah. Okay. அந்த 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் 2 வேலைக்காரனை நோக்கி, இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்ட நம்ம விடம் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்றான். இதுல 2-3 விஷயத்தை பேசுறேன். அதுல ஒன்று பாருங்க, அவசியம் இல்லாததை அடியோடு நிறுத்தினான். அது நல்ல அர்த்தம், தமிழ் அர்த்தம் 2 அர்த்தம் எடுத்துக்கலாம். அவசியம் இல்லாததை அவருக்கு தெரியுது, இதுவரைக்கும் எனக்கு அவசியப்பட்டான், இவன் எனக்கு அவசியம் இல்லை. பலி செலுத்துறது அவசியம் இல்லை, சாக்ரிஃபைஸ் அவசியம் இல்லை, தேவ திட்டத்துக்கு இவன் அவசியம் இல்லை, தேவ பிரசனத்துக்கு அவசியம் இல்லை. அன்பு சகோதரர்களே, அவசியம் இல்லாததை அடியோடு நிறுத்துங்கள். இதை சொல்ல மாட்டேங்க. 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு மேல ஏற போறார், இந்த பவுண்டேஷன், இந்த ஃபவுண்டரி, இது அடி. மொத்தத்துல சொன்னா அடியோடு நிறுத்துங்க. அவசியம் இல்லாத காரியம் நமக்கு வேண்டாம். ஒருவேளை வேலைக்காரனை கூட்டிட்டு போயிருந்தா கத்தி சுமந்திருப்பான், நெருப்பு சுமந்திருப்பான், தேவைப்பட்ட 2 பேரும் சுமந்திருப்பான், கல்லெல்லாம் பிறக்கி வச்சிருப்பான். லிசன் டு மீ. ஆனா ஈசாக்கு தூக்கி வச்சு வெட்ட போனா சம்மதிச்சிருப்பானா? ஹலோ, என்ன நடந்திருக்கும்? என்ன பேச மாட்டீங்க? என்ன நடந்திருக்கும்? ஈசாக்கு வெட்ட போனா வேலைக்காரனை செய்திருப்பான், தடுத்திருப்பாங்க. சீச்சி, அப்படிலாம் ஒண்ணு செஞ்சிருக்க மாட்டான், தடுத்திருக்கலாம் மாட்டான், ஒண்ணு செஞ்சிருப்பான். ஈசாக்கு அவுத்து விட்டுட்டு ஆபிரகாம் வெட்டி வச்சு எரிச்சிருப்பான். இந்த கிழவன் நமக்கு அவசியம் இல்லை, கிழவனை கொண்டுட்டு இளம் தலைமுறை வச்சிடலாம் நினைச்சிருப்பான். ஆபிரகாமுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் உதவி நமக்கு அவசியம் இல்லை, இவன் கூட்டாயம் நமக்கு அவசியம் இல்லை. எதுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் தெரியுமா? அவசியம் இல்லாததை அடியோடு நிறுத்துகிறது. யாரானாலும் சரி, ரட்சிக்கப்படாத ஃப்ரெண்ட்ஷிப்பா லிமிட், ரட்சிக்கப்படாத உறவா லிமிட், தேவ பிரசன்னத்துக்கு தடையா
தேவ திட்டத்துக்கு தெரியா. நீங்க தேவனுக்காக கீழ்ப்படிய விரும்புறீங்க, நீங்க தேவனுக்காக செய்ய விரும்புறீங்க, நீங்க தேவனுக்கு அர்ப்பணிக்க விரும்புறீங்க. அவசியம் இல்லாததை அடியோடு நிறுத்துங்கள். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. ஓகே, இந்த 5ஆம் வசனத்தை பாருங்க, 8ஆம் வசனத்தை பாருங்க, 5ஆம் வசனத்தை பாருங்க. அடுத்த குறிப்பு போறேன். அப்பொழுது ஆபிரகாம் வேலைக்காரன் நோக்கி என்ன சொல்றாரு? நாம் பலி செலுத்தி திரும்பி உங்களிடத்துக்கு வருவோம் என்றான். வருவேன்னு சொல்லியிருக்கணுமா, வருவோம்னு சொல்லி, இதெல்லாம் நமக்கு தெரியும். பரிசுத்தவான்கள் நிறைய பேசியிருப்பாங்க. வருவோம்னு சொல்லணுமா, வருவேன்னு சொல்லியிருக்கணுமா? யாரை பலி செலுத்த போறாரு? ஈசாக்க. அப்ப எப்படி சொல்லியிருக்கணும்? வருவேன் அப்படின்னு இருக்கணும், அப்படித்தானே? மகனை தானே பலி செலுத்த போறாரு, அதுக்கு தானே கீழ்ப்பிடிச்சு போறாரு. ஆனா என்ன பேசுறாரு? வருவோம். அதுக்கு அர்த்தம் என்ன? விசுவாச வார்த்தை. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தெரியுமா? விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியாய் பேசுகிறோம். ஒண்ணுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, விசுவாசத்துல பேசுங்க. உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கிடவது. ஆமென். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிற எல்லாம் கூடும். வெறும் வார்த்தை பேச முடியாது. வருவோம்னு சொல்லிட்டாரு. இப்ப 8ஆம் வசனத்தை கொடுங்க. இப்ப மகன் கேட்கிறான். 8ஆம் வசனம். ஓகே, ஆபிரகாம் என் மகனே. 7ஆம் வசனம் வாசிங்க. சாரி. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பன ஆபிரகாமுக்கு தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இருக்கிறான் என்றான். நெருப்பு இருக்கு, கட்டை இருக்குது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? நீ தானே சொல்ல முடியுமா? ஈஸியா பேசிட்டோம், ஈஸியா சிந்திச்சிட்டோம். எவ்வளவு கிரிட்டிக்கலான ஒரு சந்தர்ப்பம் தெரியுமா? உடைஞ்சிருப்பார்ல. அடுத்த வசனத்தை கொடுங்க. அழகா சொல்றார் 8. அதற்கு ஆபிரகாம் என் மகனே, தேவன் நமக்கு தகன பலியான ஆட்டுக்குட்டியை, பர்டிகுலரா பேசுறாரு பாருங்க. ஒரு மாடுன்னு கூட சொல்லல, ஒரு புறான்னு கூட சொல்லல, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய். எப்போ விசுவாச வார்த்தை பேசினாரோ நான் யோசிக்கிறேன், அந்த டைம்ல தான் அவர் அந்த முள்ளுக்குள்ள ஆட்டுக்குட்டியை சிக்க வைத்திருப்பார். அல்ல 5வது குறிப்பு என்ன தெரியுமா? அல்லேலூயா, கவனிங்க. ஆமென். அவிசுவாசம் இல்லாமல் விசுவாசத்தை பிரதிபலித்தார். எது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தெரியுமா? விசுவாச வார்த்தை, விசுவாச வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. விசுவாச வார்த்தை, விசுவாச வாழ்க்கை. விசுவாசத்தை பிரதிபலியுங்கள். வேலைக்காரன் பிரதிபலித்தார். சொந்த குடும்பத்தில் விசுவாசத்தை பிரதிபலியுங்கள். மற்றவர்களுக்கு முன்பதாக விசுவாசத்தை பிரதிபலியுங்கள். வேலைக்காரனுக்கு முன்னாலே சொல்றார் பலி செலுத்தி திரும்பி வருவோம். பிள்ளைக்கு முன்னால சொல்றார் தேவையான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார். நிறைய சம்பவங்களை சொல்லலாம், நேரம் இல்லை, வார்த்தைகளை முடிக்க போகிறேன். விசுவாசத்தை பிரதிபலியுங்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் சின்ன பையன், எனக்கு வயசு ஞாபகம் தெரியல, ரொம்ப சின்ன பையன். கொல்லத்தில் எங்க அப்பா ஒரு சுவிசேஷ ஊழியத்துலக்காக கூட போயிருந்தாங்க. எங்க ஊர் பக்கத்தில் அசரியா சாலம்னு ஒரு தாத்தா இருந்தாங்க. நல்ல வயலெல்லாம் வாசிப்பாங்க. அவர் மிலிட்ரி எக்ஸ். அவர் சுவிசேஷ ஊழியத்துக்கு போகும்போது எங்கள் அப்பாவும் போயிருந்தாங்க. நான் சின்ன பையன் போயிருந்தேன். கொல்லம் கொச்சி பக்கத்தில் நினைக்கிறேன், ஏதோ ரொம்ப தூரத்தில், கொச்சி பக்கத்தில் தான் ஏதோ இடத்துல போயிருந்தோம். அப்போ சுவிசேஷ ஊழியம் செஞ்சுட்டு ஏதோ ஒரு சர்ச், ஒரு பெந்தகோ சபை இல்லை, மெயின் லைன் சர்ச், அதில் பிரசங்கம் பண்ணுறாங்க. எங்கள் அப்பாவுக்கு ஒரு காலத்தில் எஸ்டேட்லாம் இருந்திருக்காங்க, அதனால் மலையாளம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் தமிழில் பேசும்போது மலையாளத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா ரட்சிப்பு, ஞானசானம், அபிஷேகம் அப்படின்னு பேசும்போது அந்த ஆள் தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணார். உடனே எங்கள் அப்பா சொன்னாங்க, இன்னைக்கு மலையாளம் அறியாம் கேட்டோ, அப்படி இருக்கணும், ஞான் சம்சாரிக்காம் அப்படின்னு எங்கள் அப்பா மலையாளத்தில் பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு ஜனங்கள் ஏற்றுக்கிட்டாங்க. முடிஞ்ச உடனே பிரச்சனை முடிஞ்ச உடனே அந்த ரெவரண்ட் வந்து சொல்லிட்டாரு, இப்படிலாம் பேசினா எங்கள் சபையில் இருக்க முடியாது, தங்க முடியாது, ஒன்று அவரை போக சொல்லுங்க, இல்லாட்டி நீங்கள் எல்லாம் போயிருங்கன்ட்டாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நல்ல ஞாபகம் இருக்குது. நான் சின்ன பிள்ளை, ஒரு மெயின் ரோட் பக்கத்தில் அந்த சர்ச்சு, கொச்சி பக்கத்தில் அந்த சம்பவம் நடக்குது. அந்த ஐயா சொல்கிறாரு, பாஸ்டர் ராஜமணி நீங்கள் இப்படி பேசியிருக்க வேண்டாமே, இது ஒரு சிஎஸ்ஐ திருச்சபை போல் ஒரு திருச்சபை, இங்கே உபதேசத்தை கேட்க மாட்டாங்களே, நீங்கள் இப்படி பேசிட்டீங்களே. எங்கள் அப்பா என்ன செய்கிறார், என்ன செய்யணும், இல்லை நம்மளை போக சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இல்லை பரவாயில்ல, நீங்கள் இருந்து ஊழியம் செய்வீங்க, நாங்கள் போயிட்டு வரோம். எங்கள் அப்பாவோட பணம் இருந்துச்சான்னு தெரியல, என்னை கூப்பிட்டு வராங்க. நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. ஒரு சந்திர கிரகணம், ரோட்டில் நிற்கிறாங்க, ஒரு லாரியை மறைக்கிறாங்க. அது ஒரு பெட்ரோல் டேங்கர் லாரி. அதுக்கு சீட்டுக்கு பின்னால் 2-3 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க ஏறிட்டாங்க. ஏறி உட்காந்தாச்சு. நான் தூங்கிட்டேன், எங்கள் அப்பா மடியில் தூங்கிட்டேன். யார்கிட்டயோ பேசிட்டு வராங்க. குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஹோட்டல் பக்கத்தில் நிற்குது. அந்த யார்கிட்ட பேசுனாங்களோ அவர் இறங்கி எங்கள் அப்பாவுக்கு எனக்கு சாப்பாடு வாங்கி தரார். பல வருஷத்துக்கு முந்தி நடந்த சம்பவம். சாப்பாடு வாங்கி தரார். முதல்ல என்ன பேசுனாங்கன்னா, இந்த வண்டி ட்ரிவாண்ட்ரம் வரைக்கும் போகுது, அப்படி தான் பேசுனாங்க.
குறிப்பிட்ட இடத்துல அந்த ஐயா இறங்கிட்டார். திருப்பி அந்த லாரிக்காரன் சொல்றான், இல்லை அந்த வண்டி மறுபடியும் நாகர்கோவில் வர போகுது அப்படின்னாங்க. நாகர்கோவில் அதிகாலையில் இறங்கி, இது சனிக்கிழமை நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் சபையில் வந்து எங்கள் அப்பா சாட்சி சொல்கிறாங்க. அப்போ தான் தெரியும், கவனிங்க, அந்த ஆள் சாப்பாடும் வாங்கி தந்து இந்த வாகனத்துக்குள்ள பைசாவும் கொடுத்துட்டு அன்னைக்கே 50 ரூபா காணிக்க கொடுத்துருக்காரு. எங்கள் அப்பாட்ட ஒரு பைசா கிடையாது, ஒரு பணம் கிடையாது. சுவிசேஷ டீமில் கூட்டிகிட்டு போனவர் அசரியா சாலமன்ங்கிற அந்த தேவ மனுஷன், அவர் கூட்டிகிட்டு போனார். அங்கே பிரச்சனை வந்துட்டு இவங்க துணிஞ்சு வெளியே வந்துட்டாங்க, ரோட்டுக்கு வந்துட்டாங்க. அந்நிய தேசம், கையில் பணம் இல்லாமல் என்னையும் கூட்டிட்டு ரோட்டில் வண்டியை மறைக்கிறாங்க போகிறதுக்கு. எவ்வளோ தைரியம் பாருங்களேன். விசுவாசம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. விசுவாசத்தை உங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துங்க. அவன் சாட்சி சொல்லும் போது தான் தெரியும், ஒரு பணம் இல்லாமல் வந்தேன், ஆண்டவர் அற்புதம் செய்தார், காலையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார், என்கிட்ட இவ்வளோ பணம் மிச்சம் இருக்கு. காட் இஸ் குட். கை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்களேன். இதெல்லாம் எங்களை விசுவாசத்தில் வைராக்கியமாக இருக்கிறதற்கு ஒரு தூண்டுகோலாக மாறிற்று. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவிசுவாசத்தை பிரதிபலிக்காமல் விசுவாசத்தை பிரதிபலித்தினார். கடைசியா ஒரு வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆண்டவர் நல்லவர். அந்த 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 8, 9, 10 வசனங்கள்லாம் வாசிக்கும் போது அலட்சியம் இல்லாமல் அர்ப்பணிப்போடு செயல்பட்டார். கவனிங்க, பிள்ளைனும் பார்க்காம தோத்திர பலிபீடத்தில் பிள்ளையை கட்டி வச்சு வெட்டி பலி செரிக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டார். கர்த்தர் நல்லவர். ஆமென். அலட்சியம் இல்லாம அர்ப்பணிப்போடு செயல்படுங்க. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். இதெல்லாம் செய்த உடனே அவரால் சகிச்சுட்டே இருக்க முடியல. கர்த்தர் சொல்றாரு, அந்த 12ஆம் வசனத்தில் மறுபடியும் சொல்றாரு, இப்பொழுது தேவனுக்கு பயந்தவர் என்று அறிந்திருக்கிறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடையாளத்தை உறுதிப்படுத்தின ஆபிரகாம். ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது தேவனுக்கு பயந்தவர் என்று அறிந்திருக்கிறேன்ப்பா. அப்பதான் வாக்குத்தத்தம் வெளிப்படுகிறது. உன்னை ஆசீர்வதிப்பேன், ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன். ஈசாக்கை கொடுத்தார், யாக்கோபை கொடுத்தார், 12 பிள்ளைகளை கொடுத்தார், 12 கோத்திரத்தை கொடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் உலகத்துக்கு ஆசீர்வாதமாகவும் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், ஒருவனாயிருக்கையில் அழைத்து அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன். கர்த்தர் நல்லவர். காட் இஸ் குட்.